கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை எனக்கு நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல ஆண்டவரே, கால விலைக்காய் ஸ்தோத்திரம். காலை தோறும் அது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. அந்த நாளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் கொண்டு வந்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வர வேண்டிய பிள்ளைகளை தடைநிலைக்கு கொண்டு வாங்க ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் அந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, மழை காலங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திர தேவ ஜனங்கள் நிருசாரமாக இருந்து வீட்டில் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய நாளில் நம்முடைய நாளில் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தில் காணப்பட ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு வந்து பாடி துதித்து ஆராதித்து வேத வாசிப்பு ஜெபம் ஆண்டவரே தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் நீர் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த மாதம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 27, 28, 29 புதன் வியாழன் வெள்ளி கர்த்தர் ஸ்தோத்திரம். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இருக்கிறதான ஜெப பயிற்சி முகாம், முழங்கால் யுத்தம் ஜெப பயிற்சி முகாமுக்கு ஆண்டவரே எங்களுடைய சபையிலிருந்து ஆண்டவரே வாலிப பிள்ளைகளும் சகோதரர்களும் சகோதரிகளும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, இந்த 3 நாள் தேவசமூகத்தில் இருந்து ஆண்டவரை ஜெபத்தில் இன்னும் வளர, ஜெபத்தை கற்றுக்கொள்ள, ஜெபத்தில் இன்னும் ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவனுக்காக இன்னும் நெருங்கி ஜீவிக்க முடியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஜெபமே ஜெயம் கொடுக்கிறதா இருக்கிறபடினாலே கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஜெபத்தினாலேயே சகலத்தையும் செய்கிற தேவனாய கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே ஜெப வாஞ்சையை கொடுத்து தாகத்தை கொடுத்து ஆண்டவரே இப்படியாக இந்த 3 நாள் முகாமில் கலந்து கொள்ள கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, வர தடைப்பட்டவர்களை கொண்டு வாங்க ஆண்டவர். 2 ஆராதனைக்கு கொண்டு வாங்கப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம். நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரை எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளும் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா தீய நாசமோசத்துக்கும் பிசாசு சந்திரமான எண்ணங்களை குலைக்கப்பது ஊழியர்கள் குடும்பங்கள் இப்போ எங்களின் குடும்பத்தை பிள்ளைகள் சந்ததிகளையும் கூட ஆசீர்வதித்து வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். கிருபையின் கரம் கூட இருந்து வழியை நடத்தட்டும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே ஆமேன். ஸ்தோத்திரம். இந்த 3 நாள் பாருங்கள், இந்த பக்கம் திரும்பி பாருங்கள். ஸ்தோத்திரம். உங்களுக்காகத்தான் ஓட்டியிருக்கிறோம். யாருக்காக? 3 நாள். இப்போ ஒரு தடவை பல வருஷங்களுக்கு பிற்பாடு மறுபடியும் 3 நாள் கூட்டங்கள். இதனால் இங்கே பெரிய பாக்கியம் இதெல்லாம் இல்லை. இங்கேருந்து நாங்கள் ஓசூருக்கு போவோம். இந்த இப்படி கூட்டங்கள்லாம் நாங்கள் கலந்துக்கல ஒரு நேரத்தில். சோத்திரம். பாஸ்டர் ஓசூர் ஜோசப் பாஸ்டர் வராங்க, டீகால் பாஸ்டர் வராங்க. சோத்திரம் இங்கேயே வந்து சோத்திரம். ஆமாம், 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்கள். இந்த 3 நாள் வேதத்தில் 3 நாள் என்ன செஞ்சாங்கன்னா கர்த்தர் சோத்திரம் ஒரு கூட்ட ஜனங்கள் பசியை மறந்து ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. அல்லேலூயா. அதான் மலைப்பிரசங்கம்னு சொல்லப்படுகிறதான சோத்திரம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் போதிச்சார் பார்த்தீங்களா போதனைகள். சோத்திரம். ஆமாம், பார்த்தீங்களா அவங்களாம் இப்போ எப்படி பலப்பட்டிருப்பாங்க ஆண்டவருடைய பாதத்தில். சோத்திரம் 3 நாள் இருப்பது பாக்கியம். அல்லேலூயா. அன்றைக்கி இருந்தவங்க தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே போல் நீங்களும் அந்த 3 நாள் இந்த இதில் கலந்து கொள்வீங்களானால் சோத்திரம். ஒரு நாள் கவர்மெண்ட் லீவ் வந்துடும், மற்ற 2 நாள் லீவ் போடுங்க. சோத்திரம். எங்கெங்கேயோ எதுக்கோ லீவ் போட்டு போய் எங்கெங்கேயோ போகிறோமா இல்லையா? இது ஆவிக்குரிய காரியங்களுக்காக கிறிஸ்துவ ஜீவியத்தில் நம்ம வளர நல்லா, இன்னும் சொல்ல போனால் நல்ல ஜெபத்தை குறித்து நல்லா அறிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவர்களாக நீங்கள் மாறுவீங்க. எத்தனை பேருக்கு நல்லா ஜெபிக்க தெரியுது? சோத்திரம். 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறதுக்கு சொன்னால் ஜெபிப்பீங்களா? நீங்கள் இப்போ இங்கே போனீங்கன்னா நல்லா ஜெபிப்பீங்க. அல்லேலூயா. போயிட்டு வந்தீங்கன்னா சோத்திரம் நல்லா ஜெபிக்க உங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. நல்ல பாடல், ஜெபத்து குறித்ததான பாடல்கள் பாடப்படும். கர்த்தர் சோத்திரம் ரொம்ப மகிமையாக இருக்கும். இதெல்லாம் அனுபவித்ததுனால சொல்கிறேன். வாங்க கர்த்தர் பேர் கொடுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுங்க? பேர் கொடுங்க. 3 நாளும் போய் கலந்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன். சகோதர சகோதரிகளும் கூட நீங்கள் சோத்திரம் நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்க.
விசேஷித்த நீங்கள் போயிட்டு வந்த பிற்பாடு பாருங்கள் சோத்திரம், நல்ல அபிஷேகத்தில் நடத்தப்படும் இந்த கூட்டங்கள், நல்ல சோத்திரம். ஆமாம், சத்தியங்கள், அதாவது ஜெபத்தை குறித்ததான சத்தியங்கள் போதிக்கப்படும். ரொம்ப மகிமையாக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டான நாட்களை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் கடைசியில் 27, 28, 29 புதன், வியாழன், வெள்ளி கர்த்தர் சோத்திரம் மதியம் உணவு, தேநீர் கொடுக்கப்படும். நுழைவு கட்டணம் போட்டிருக்குது. சோத்திரம் அது ஒரு பொருட்டல்ல. சோத்திரம் உங்களுக்கு 3 நாளும் உங்களுக்கு சோத்திரம் ஆண்டவர் சமூகத்தில் இருப்பது பெரிய பாக்கியம். சரி, அதை நீங்கள் இதில் மனதில் வைத்து நீங்கள் இதில் கை கொள்ளுங்க, பேர் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. சரி, தேவ செய்திக்காக கடந்து போவோம். இந்த நாள் இளையருடைய செய்தியுடைய தலைப்பு தேவ ஜனங்கள் முதலாவது செய்ய வேண்டியவைகள் என்ன? செய்ய வேண்டியவைகள் இப்படி சொல்லப்போனால் தேவ ஜனங்கள் சொல்லும்போது ஊழியர்களும் நாங்களும் விசுவாசிகளாகி நீங்களும் கர்த்தர் சோத்திரம் முழு சபையாரும் முதலாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. முதலாவது ஆமாம், தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடி வந்திருக்கிறீங்க பாருங்கள். சோத்திரம் வழக்கமாக வர்றவங்களே வரல. சிலருக்கு கொஞ்சம் தூரல் போட்டால் போதும், லேசாக மழை வந்தால் போதும், என்ன செய்வாங்க? மழை இது ஒரு சாக்கு. சோத்திரம் இதெல்லாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் வளர்வதற்கு இது காரியமில்லை. இப்போ மழை கூட இப்போ கூட இல்லை, ரோட்டில் தான் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நைட்டு மழை பெஞ்சிருது, பகலில் மழை இருக்க மாட்டேங்குது. சோத்திரம் அப்போ அடமழை பெஞ்சாலும் கர்த்தர் நேசிக்கிறவங்க ஆராதிக்க வருவாங்க. அல்லேலூயா. நாங்களாம் அப்படி ஆராதிச்சிருக்கிறோம். அடமழை பெஞ்சாலும் குடையை பிடிச்சிட்டு சபைக்கு வந்துடுவோம். அப்படிலாம் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டணும். சோத்திரம் ஆமாம், சின்ன மலையிலே ஜலதோஷம் வந்து பிடிச்சிருமோ, ஜுரம் வந்துடுமோ. சோத்திரம் ஒருவேளை உடல் நல்லா சரியில்லைன்னா வீட்டில் இருங்க, பரவாயில்ல. ஆனால் என்ன செய்யக்கூடாது? சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறதுல முந்திக் கொள்ளணும். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது பாருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. ஆமாம், தேவ சமூகத்துக்கு நீதியை தேடி கர்த்தர் தேவனுடைய ராஜ்யமாக சபைக்கு வரணும். கர்த்தருடைய பிள்ளைகள் வரணும். இந்த நாளில் சோத்திரம் ஒரு சகோதரி அம்மா வந்திருக்காங்க. அவர்களுக்காக கர்த்தரை சோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க, தொடர்ந்து வாங்க. உங்களை குறித்து சொன்னாங்க, சிஸ்டர் சொன்னாங்க, மீனா சிஸ்டர் சொன்னாங்க, கொஞ்சம் தூரத்தில் உங்களால் போக முடியல, சரி பக்கத்தில் இருக்கிற கூட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு சபைக்கு போகிறவங்கள நம்ம கட்டாயப்படுத்தி வர சொல்லுறதில்ல. ஆனாலும் தூரத்து நிமித்தம் போக முடியாத ஒரு சூழ்நிலை நிமித்தம், ஒரு சிலர் வேலை நிமித்தம் வந்து நீங்கள் தூரமாக நீங்கள் வந்திருக்கலாம். அதே சமயத்தில் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். பக்கத்தில் அப்படி நல்ல ஒரு ஐக்கியம், எங்களுடைய ஐக்கியம், ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஃபாதருடைய ஐக்கியம், இயேசு நம்மோட சபை உங்களுக்கு சோத்திரம் எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய விதத்தில் துணை செய்வோம், உதவியாக இருப்போம், உங்களுக்காக ஜபிப்போம். நீங்கள் குடும்பமாக வரலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் என்ன செய்யணுமா? அப்படி தேடும்போது என்ன கிடைக்குமா? சோத்திரம் எவையெல்லாம்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் தேவைகளை சொல்கிறாரு. சரீர தேவைகளை சந்திப்பேன், உங்கள் உடை தேவைகளை சந்திப்பேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உணவு உடை தேவை, உணவு தேவை, ஜீவனுக்கு எதுவான காரியங்களை நான் சந்திப்பேன்றது அந்த அதிகாரத்தில் சொல்லுவார் ஆண்டவர். அப்போ முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நல்லா விழித்து பாருங்கள். கண்ணை மூடாதீங்க. ஆமாம், கண்ணை மூடினோன்னே எந்திரிச்சு நிற்க சொல்லிடுவேன். ஆமாம், யார் யார் கண்ணை மூடுறீங்களோ எந்திரிச்சு நில்லுங்க. சோத்திரம். இங்கே கண்ணை மூடிட்டிங்கன்னா இப்போ என் பிரசங்கம் அவ்வளோதான், ஸ்டாப்பு. ஆமாம், நல்லா விழிச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், டக்குன்னு அப்படி ஒரு மாதிரி கண்ணு, என்ன பகலில் என்ன விடிஞ்சிருச்சுல, இன்னும் இரவு டைம் அது, போய் அப்படியே தூக்கம் வர்ற மாதிரி இருந்தால் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். தூங்குறதுக்கு நம்ம வர்றதில்லை. கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தருடைய செய்தியை கேட்க, கர்த்தரோடு கூட உறவாட, கர்த்தருடைய வசனத்தை கிகழ்பிடிந்து நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்ன செய்யணும்? ஆமாம், தேடக்கூடியவர்களாக முதலாவது என்று. அப்போ சோத்திரம் மற்றவையெல்லாம் நமக்கு தேவைகளெல்லாம் நான் சேர்த்து தருவேன்னு சொல்கிறார். நீங்கள் அந்த அதிகாரம் முழுதும் வாசி பாருங்கள். நம்ம அதிகாரம் முழுதும் நமக்கு வாசிக்க நேரம் இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ
நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டிய காரியங்கள் என்று நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாருங்கள், நீங்கள் சொல்கிறாரு சோத்திரம். அப்போ பாருங்கள், நீங்கள் அங்கே மத்திய 6ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 31ஆம் வசனத்தில் சில வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இதுக்கென்று கவலைப்படுகிறவங்களாக இருக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே ஆண்டவருடைய ஜனங்கள் எதற்காக கவலைப்படக்கூடாது? எண்ணத்தை உண்போம்னா என்ன சாப்பிடுவோம்? சோத்திரம். இப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோமா? என்னைக்காவது சாப்பிடாமல் இருக்கோம். 3 வேளை நம்ம சாப்பிட முடியும். நமக்கு ஒரு ஆரோக்கியத்துக்கு 3 வேளை நம்ம சாப்பிடக்கூடியவளாக இருக்கிறோம். இதை சாப்பிடணும், சரி ரைட்டு. ஒரு வேளை 2 வேளை ஒரு சிலர் சாப்பாடு அப்படி நிறுத்திக்கிறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அவர்களுடைய காரியங்கள். எண்ணத்தை குடிப்போம், குடிப்போம் என்று சொன்னால் சோத்திரம் இதைத்தான் சொல்கிறார். போஜன பானம் என்ற வார்த்தை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ உணவும் தண்ணீரும் குடிப்போம் என்று சொல்ல போனால் எதைத்தான் குடிக்க சொல்கிறாரு? ஜூஸ், இந்த மற்றப்பட்ட காரியங்கள் தான். வேற குடிக்கிறது இல்லை. டாஸ்மாக்கு அதெல்லாம் இங்கே சம்மந்தம் கிடையாது. அதில் புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இந்த ஆண்டவர் பாருங்க, இப்படிலாம் குழப்புற ஆட்கள் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க சொல்லுமா? சோத்திரம் பாருங்க, குடிப்போம்னு சொல்கிறாரு. சோத்திரம். அப்போ குடிக்கலாம் போல் இருக்கு. என்ன தண்ணியை குடிக்க சொல்லி தான் சொல்கிறாரு. தண்ணி, பச்சை தண்ணி, சோத்திரம். அடுத்த ஜூஸ் எதை குடிச்சா அது போதை இல்லாத எது நம்ம உணவு, அது உணவு சம்மந்தப்பட்ட காரியங்களை தான் சொல்கிறாரு. உணவு குடிக்க தண்ணீர் இல்லையா? அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அந்த வசனத்தை. அடுத்து என்ன சொல்கிறாரு? 3வது, எண்ணத்தை உடுப்போம், உடுத்தி கொள்ளுகிற காரியங்கள். இதற்காக கவலைப்படக்கூடாது. சோத்திரம். ஆமாம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மற்றவர்களுக்கு காரியங்கன்னா உடனே என்ன செய்யணும்? ஆமாம், ட்ரெஸ் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும். சோத்திரம். என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன் சோத்திரம். அது நான் விரும்புகிறதில்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை சோத்திரம். நான் பாருங்க, ட்ரெஸ்ஸு கூட எடுக்கல, சிஸ்டர் தான் எடுத்து வருவாங்க. அதெல்லாம் ஒரு ஆர்வம் காட்டுறதே இல்லை. சாப்பிட்ற விஷயத்தில் கூட கேட்டு பாருங்களேன். அது ஒரு இதில் சாட்சியாக தான் நான் இருக்கிறேன். சாப்பிட்ற விஷயம் கூட இல்லை. என்ன இருக்குதோ ஊறுகாய் இருந்தாலும் துவையல் இருந்தாலும் சாப்பிட்டு எந்திரிச்சிருவேன். அல்லேலூயா. நீங்கள் இருப்பீங்க, எங்களால் முடியுமா? எங்களால் நான்வெஜ் இல்லாமல் ஒரு சிலர் சொல்கிற ஆளுக்கு பார்க்கணும், நான்வெஜ் இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோமாக்கும். வயிற்றுக்குள்ளே சாப்பாடு இறங்காதாக்கும். அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? ஸோ அதை இருந்தால் சாப்பிடுங்க. அல்லேலூயா. சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல வரல, தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க சாப்பிடுங்க. சோத்திரம். அதனால் சாப்பிட்றதோ உடுத்துறதோ சோத்திரம் வயிற்றுக்காக, சரி அது ரைட்டு, அது தேவை தான். சோத்திரம். ஒரு சிலர் அப்படியே அதிலே கவனம் செலுத்தி போஜன பிரியர் ஆகிறாங்க. என்னது? வேதத்தில் போஜன பிரியன் ஆகாதே அப்படின்னு வேதத்தில் இருக்குதா? சாப்பாட்டு பிரியர்களாக ஆகிடக்கூடாது. சாப்பாடு நமக்கு தேவை, அதில் ரொம்ப பிரியம் போயிடக்கூடாது. வேதம் தெளிவாக இருக்குதுங்க. வேதத்தை நல்லா வாசித்து பாருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, நான் உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு சாட்சியாக என்ன நான் சொல்கிறேன், நான் செய்கிறத நான் சொல்கிறேன். சோத்திரம். அதே போல் நீங்கள் என்ன பண்ணுங்க, குறிப்பிட்ட வயதுக்கு மேலே நான் சொல்லுவேன், குறிப்பிட்ட வயது 50க்கு மேலே உணவை குறைக்கணும். ஃபாதர் பண்ணார், உணவை என்னது குறைக்கணும், என்னது உடலை ஒடுக்கணும். உணவை குறைச்சி உடலை என்ன செய்யணும்? ஒடுக்கணும். நல்ல மாம்சம், நல்ல நான்வெஜ் அதெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது வேறு வித மாதிரி ஆகி போயிடும். உடம்புலாம் ஒரு மாதிரி சோத்திரம், கொலஸ்ட்ரால்லாம் ஏறி போய் ரொம்ப தொந்தரவு உண்டாகிக்கிறோம். சோத்திரம். அளவோடு கூட இப்போ உணவு விஷயங்களை பற்றி தான் பேசுகிறார் முக்கியமாக. ஒன்று அப்போ அதெல்லாம் அளவாக இருங்க. குறிப்பாக 50 வயசுக்கு மேலே நான் கடைப்பிடிக்கிறது சோத்திரம். பாருங்கள், உணவு குறைச்சி அந்த இதை நான்வெஜ்ஜெல்லாம் ரொம்ப குறைச்சாச்சு. வீட்டில் செய்கிறதுனால நான் வெஜ்ஜு தான் விரும்புகிறேன். ஒரு நேரத்தில் நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஆள் தான். அப்பயும் ஒரு அதிகபட்சமான கிடையாது, ஒரு அளவு தான். எதையுமே ஒரு அளவோடு நாம் சொல்கிறேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக சொல்கிறேன். எந்த ஒரு உணவையும் அளவோடு எடுத்துக்கொண்டு, தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு, மிதமிஞ்சி சோத்திரம் அதன் மேலே ஈடுபாடு இல்லாமல் இருப்போம்னால் ஆரோக்கியமாக இருப்போம். அல்லேலூயா. ஆரோக்கியமாக இருக்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா? அதனால் என்ன பண்ணணும்? சோத்திரம். என்னுடைய ஆலோசனைகளை தயவு செய்து கேட்பீர்களாக. அல்லேலூயா.
உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். சரி, தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சோத்திரம். சரி, அதே சாப்பிட்ற வயசில் சில பிள்ளைங்க இருந்தவங்களாம் ஒரு குறிப்பிட்ட வயதில் இளைஞர்கள்லாம் அப்படி வாலிபர்கள் சாப்பிடுவாங்க தான். ஆனாலும் கூட அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் இருக்கணும். ஆமாம், சோத்திரம். அப்படி சாப்பிட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் அப்படி உபவாசம் இருந்து பழகுங்க. ஒரு நாள் இருந்து பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் உபவாசம் இருந்து ஜபிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது சொல்லப்பட்ட இவைகளெல்லாம் என்ன செய்யலாம்? 32 வசனம், அஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்களா? நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். எது வேணும்னு அறிஞ்சிருக்கிறாரு? உணவு, குடிக்க தண்ணீர், சோத்திரம், உடை, சோத்திரம், இதெல்லாம் தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னு அறிந்த தேவன் நிச்சயமாகவே கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்னது தேவை என்று அறிந்தவர் என்ன செய்கிறாரு? அதை ஆயத்தம் பண்ணி தருகிறார். நமக்கு வேண்டியதில் அப்பப்போ நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்படி சொல்லிட்டு தான் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ பெரிய பட்டியலே சொல்கிறார் ஆண்டவர். சோத்திரம். அதை நான் சுருக்கமாக தான் அந்த கடைசி காரியங்களை தான் சொன்னேன். சரி, அடுத்து ரெண்டாவது எதை பிரதானமாக தேடணுமா? சோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தில் பிரதானமாக ஒப்பிக்க வேண்டியது, முதலாவது தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. ரெண்டாவது சோத்திரம் பிரதானமாக ஒப்புவிக்க வேண்டியது சோத்திரம் இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்ததான காரியங்களை சோத்திரம் அந்த நாளில் சோத்திரம் புதிய ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? போதிச்சாங்க. ஏன்னா பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ரொம்ப கிறிஸ்துவ ஜீவியத்தில் முக்கியமானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியம். சோத்திரம் இதில் தான் கிறிஸ்துவம் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு சோத்திரம் சிலுவைக்கு போகலன்னு சொல்லி ஒரு கூட்டம், சோத்திரம் பொய்யா சோத்திரம் பேசிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க ஒரு கூட்டங்கள் உண்டு. அந்த பொய்யெல்லாம் நம்பாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலக ரட்சகராக அந்த பூமிக்கு வந்தது உண்மை. சோத்திரம் எனக்காக, உங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற சகல மனுஷனுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினது உண்மை. சோத்திரம் பாடுபட்டது உண்மை. கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டது உண்மை. சோத்திரம் அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை. 3ஆம் நாள் உயிரோடு இருந்தது. சோத்திரம் எல்லாம் 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. ஆமாம். இதில் வேறு ஆட்கள் சோத்திரம் நான் கிறிஸ்தவத்துக்கு பிற்பாடுன்னு வந்த சோத்திரம் மார்க்கம் என்று சொல்லுகிற ஒரு இதில் அப்படியே ஏமாற்றி ஜனங்களை பொய் சொல்லி தங்கள் பக்கமாக இழுக்கிறதுக்காக வேதத்தை சோத்திரம் அப்படியே என்ன பண்ணுறாங்க? முழு பூசு பொய் அப்படியே என்னது சோத்தில் மறைக்கலான்னு பார்க்குறாங்க. அது முடியுமா? சோத்திரம் கேப்பையில் நெய் வடியுதுன்னா கேப்பா இருக்குது, எங்கே புத்தி இங்கே போச்சு அப்படின்ன மாதிரி கேப்பையில் நெய் வடியுமா? அப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சோத்திரம் துணிகரமாக சொல்லுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. பொய்யான எல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள்? சோத்திரம் ஆட்கள், அந்நியர்கள், இன்னும் சொல்லப்போனால் கள்ள போதகர்கள், இப்படிலாம் எழும்பி இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோமாக. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சோத்திரம் பாடு, மரணம், உயிர்த்தெழுதலில் அடங்கியிருக்கிறது. சோத்திரம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-4 வசனம். நல்ல சத்தியத்தை கேட்டு நல்ல தெளிவடைங்க. அன்றியும் சகோதரரே, மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துக்கிறேன். ஏன் சோத்திரம் மறுபடியும் தெரியப்படுத்தி உங்களை என்ன செய்கிறேன்? ஏற்கனவே சொன்ன சுவிசேஷம் தான், புது சுவிசேஷம் அல்ல. அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதில் வளரணும். நீங்கள் கொரிந்து சபையாரே, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக வளரணும், கிறிஸ்துக்குள் தேறினவர்களாய் மாறணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். அப்படி சபையை ஊழியக்காரங்கள் சபையை அப்படித்தான் கிறிஸ்துக்குள்ளாக வளர்கிறதுக்கு பிரயாசப்படுகிறோம். நீங்கள் தேவனுக்குள்ளாக வளர்வதற்கு, இயேசுவை போல மாறுவதற்கு, மணவாட்டி சபையாய் மாறுவதற்கு, மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி சபையாய் தேவனுடைய சபை வளரணும். அல்லேலூயா. சோத்திரம் வாசிக்கலாம். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செஞ்சாங்க? கொரிந்திய சபை யார் ஏற்றுக்கொண்டாங்க, அதிலே நிலைத்திருக்கிறாங்க. சந்தோஷம் பார்த்தீங்களா? அதே போல் நம்முடைய சபையாரும் கர்த்தருடைய சத்தியத்தை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறவங்க இதில் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இதில் நிலைத்திருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, வாசிக்கலாம். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் கை கொள்ளணும். வேற எவனா ஒன்று சொல்லிவிட்டான். சோத்திரம்.
ஒருத்தன் பாருங்க 20 வருஷமா லெலின்றவன் பேரை சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளுகளெல்லாம் அடையாளம் காட்ட வேண்டியது அவசியம். 20 வருஷமா கிறிஸ்துவ போதனையை போதிச்சுட்டு கடைசியில் சோத்திரம் அது தப்பு இது தப்புன்னு பேசிக்கிட்டு திடுறான். எப்போ 20 வருஷமா எல்லாம் சரின்னு பேசினவன் அப்போ எவனோ அவனை என்ன பண்ணிட்டான், சோத்திரம் மூளையை என்ன பண்ணிட்டான், ஃப்ரெயின் பாஸ் பண்ணிட்டான். சோத்திரம் எவன் பூந்தான்னு தெரில. சோத்திரம் அப்படிலாம் இருக்குது. எவனாவது நாங்கள் 25 வருஷமாக போதிச்சுட்டு இருக்கும்போது எவனாவது சொன்னா ஓன்னுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஊனு ஏன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, வேதம் தெரியாத ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நான் உங்களை போதிக்கிறது மட்டும் பத்தாது, நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஊழியக்காரங்கள் போதிக்கிற மட்டும் பத்தாதுங்க. சோத்திரம் நீங்கள் வேதத்தை வாசிக்கலைன்னா எவனாவது ஒன்று சொல்கிறத வச்சுக்கிட்டு கள்ள போதகர்கள்ட்ட சிக்கிக்கொள்ளுவீங்க, கள்ள போதனைகளில் சிக்கிக்கொள்ளுவீங்க. உங்களை பல தடவை நாங்கள் புத்திமதி சொல்லி எச்சரிக்கிறோம், கவனமாக இருங்க. கிறிஸ்துவ ஜீவியத்தை கவிழ்த்து போட பிசாசு யாரைனாலும் பயன்படுத்துவான். அல்லேலூயா. சோத்திரம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கருத்து சரி பாருங்க, அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், அதனாலே விடுதலையாக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்கும், விருதாவாக இருக்கும்னு என்ன அர்த்தம், பேசுங்க கூட. சோத்திரம் நம்ம சொல்லும்போது விருதாக இருக்கணும்னு என்ன அர்த்தம், வீணாக போயிடும்னு அர்த்தம். விசுவாசம் வீணாக போயிடக்கூடாது. நம்முடைய விசுவாசம் நிலைத்து இருக்கணும், உறுதியாக என்ன இருக்கணும், ஏற்கனவே பார்த்தோம். சோத்திரம் விசுவாசம் எப்படி இருக்கணும், பலப்பட்டு நிலைத்து இருக்கணும் நமக்குள்ளாக. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்கணும். அடுத்த தேவனுடைய வசனங்களை கை கொண்டு அதனுடைய வாழ நல்ல உறுதியாக இருக்கணும். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அடுத்த வசனம் 4 வசனம் வரைக்கும் வாசிக்கணும். 3வது நான் அடைந்ததுன்னா நான் பெற்றுக்கொண்டதும் பிரதமாக நான் உங்களுக்கு ஒப்புவிக்க போகிறதும். நான் ஒன்று பெற்றுக்கொண்டேன் கர்த்தரிடத்துலேருந்து. எனது கர்த்தரிடத்துல தான் சத்தியத்தை பெற்றுக்கொண்டேன். கர்த்தரிடத்துல தான் தேவனுடைய அறிகிற அறிவையும் இன்னும் சோத்திரம் அவரை குறித்ததான காரியங்களை கற்றுக்கொண்டு 3 வருஷம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து கற்றுக்கொண்டவர் யார், அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படி பல ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த காரியங்களை தான் அவர் சோத்திரம் நிருபங்களாக அவர் சோத்திரம் எழுதி தேவன் நமக்கு நம்முடைய கையில் கிடைக்க செய்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பொக்கிஷம் தெரியுமா வேதம். இது எவ்வளோ பேர் நேசிக்கிறீங்க, எவ்வளோ பேர் வாசிக்கிறீங்க. சோத்திரம் அடிக்கடி நான் சொல்லத்தான் செய்கிறேன். சோத்திரம் வாசிக்காமல் இருந்தால் அது நீங்கள் குற்றம் செய்கிறீங்க, தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அவன் உள்ளதான் சொல்லிடுறேன். நான் எனக்கு தெரியாது யார் யார் ஜெபிக்கிறீங்க, நான் சொல்லிட்டு தானே இருக்கிறேன். ஒரு நாள் சோத்திரம் ஜெபிக்காதவங்க நீங்கள் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும், வேதம் வாசிக்காதவங்க நீங்கள் ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும். நான் அதையும் சொல்லிடுறேன். சோத்திரம் சிலர் ஒரு சோத்திரம் முடியாத சூழ்நிலையில் இருக்கும். இப்போ கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க உதாரணத்துக்கு, அவங்களாம் முடியாது. அது சோத்திரம் பாடல்கள் கேட்கலாம். சோத்திரம் கர்த்தருடைய பாடல்களை எவ்வளோ பேர் கேட்குறீங்க. சோத்திரம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சோத்திரம் ஒரு 1 ஹவர் என்ன கர்த்தருடைய பாடல்களை ஆராதனை பாடல்கள்லாம் கேட்டுட்டு தான் வருவேன். கர்த்தருடைய சோத்திரம் ஜபம் பண்ணி ஜபசந்தியோடு இருந்து கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அப்போ பாருங்கள் பிரசனம், தேவ பிரசனம் நிறைய வீட்டில் தேவ பிரசனம் இருக்குதா. என்ன பாட்டு ஓடுது வீட்டில், ஏசப்பா பாட்டு ஓடுதா, சினிமா பாட்டு ஓடுதா, தெரியாது. நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து பார்க்கல. அடுத்த தேவ பிரசனத்தை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கடைசி காலம் சோத்திர கடைசி நேரத்தில் விசுவாசத்தை கவிழ்த்து போட சோத்திர பிசாசு ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணுறான். அது ஆண்டவர் சொல்லி எச்சரிக்கை சொல்கிறாரு சபையை. சோத்திரம் அதனால் உங்களோட நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். ஏன்னா நல்ல சோத்திர தேவனுக்காக தேவன் மேலே விசுவாசம் உங்களுக்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல நான் மாட்டேன், இருக்குது. ஆனால் அந்த விசுவாசத்தில் நீங்கள் வளரணும், தேவனுக்காக வைராக்கியம் கொள்ளணும். அல்லேலூயா. வைராக்கியமாய் தேவன் பின்பற்ற வேண்டிய காலம். ஏனோ தானம் அப்படி அல்ல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 3வது வசனம். அப்போ பாருங்க, நான் அடைந்தது உங்களுக்கு பிரதானமாக ஒப்பித்தது என்ன என்றால் கிறிஸ்துவானவர் என்ன செய்வார், வேத வாக்கியங்கப்படி தான் நமது பாவங்களுக்காக மரித்தார். வேத வாக்கியங்கப்படி அவர் மரிப்பார்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்பட்டுச்சு. 700 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசியா தீர்க்கதரிசனம் மூலமாக சொல்லப்பட்டுச்சு. ஏசியா 53ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்களா, எல்லா வேதத்துக்கு தீர்க்க தரிசனமாக ப்ராபசி சொல்லப்பட்டு செய்யப்பட்டது. சோத்திரம். ஆமாம், அவர் மறிக்கலாங்க, அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் போய் சொல்லியில் அழிஞ்சுட்டாங்க. யூதாஸ் இன்னொரு குரூப் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். எனது யூதாஸ்ன்றவரை காட்டி கொடுத்தான்னு சொன்னால் அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்களா, அவன் தான் 4 கொண்டு செத்து போனான்னு இருக்குது.
சோத்திரம். சிலுவையில் செத்தான் அவனை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி, சரி யூதாஸ் தான் சிலுவையில் அவன் நாண்டு கொண்டு செத்தான்னு சொன்ன பிறப்பு அதை மாற்றிட்டானுங்க. முதல்ல அப்படி தான் சொன்னானுங்க. அப்புறம் என்ன சொன்னானுங்க தெரியுமா? சோத்திரம். வேற யாரை அவரை போல இருக்கிற ஒருத்தரை போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கங்க. அவன் சோத்திரம். அவன் அந்த சொல்கிறாங்க, இறைவன் என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கொண்டாரு. சோத்திரம். இன்னும் மறுபடியும் வரப்போகிற இதெல்லாம் நான் இது பண்ணுறோம். அப்போ கடைசி இதுதான் உண்மை, எங்கள் வேதம் தான் உண்மை, பைபிள் உண்மை இல்லைன்னு சொல்லி பிராடுக்கிறானுங்க. ஏமாற்று பேர்வழிகள், அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அடிக்கடி தெளிவாக சொல்கிறோம் சத்தியங்களை, கர்த்தர் சோத்திரம். சூழ்நிலைகளை, தேசத்தின் நிலவரங்களை சொல்கிறோம். எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிற கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படியே நமது பாவங்களுக்காக மரித்தார். அவர் மரிப்பார்னு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவர் பிறக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்பாகவே, இப்போ இந்த காலத்துக்கு 2700 வருஷத்துக்கு முன்பாகவேன்னு அர்த்தம். என்ன செய்ய மரித்து என்னவா அடுத்து ரத்தம் சிந்தி மரித்தார். அது முக்கியமானது. எப்படி மரித்தார்? நான் சகல மனுஷனுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாய், நாம் மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திரும்பத்தக்கதாய் கர்த்தர் சோதர் உண்டா அவர் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தி சோதர் நம்முடைய பாவங்களை அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவ ஜனங்களாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா. நல்ல தெளிவாக இருக்கணும். சோத்திரம். ஆமாம், இங்கே வந்து சத்தியத்தை கேட்டு, ஆமாம் சோத்திரம், நீங்கள் நல்ல தெளிவில்லாத இருப்பீர்களானால் சோத்திரம் அது பரிதாபத்துக்குரியது. சோத்திரம். 3ஆம் நாள் பாருங்க, அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, 2வது வேத வாக்கியங்கள்படியே, இந்த வசனம் பாருங்க, வேத வாக்கியங்கள்படியே 3ஆம் நாளில் என்ன செஞ்சாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் உலகம் முழுவதில் இருக்கிற பெரிய மத தலைவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் என்ன பண்ணிருக்குது? மூடப்பட்டு இருக்கிறது. சோத்திரம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கல்லறை எருசலேமில் நீ இன்னைக்கும் போய் பார்த்தா திறந்திருக்கும். இங்கே அவர் இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா என்ற வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்குதுங்க. சோத்திரம். ஆமாம், நிலைமை சரியாச்சுன்னா போகலாம். சோத்திரம். ஆமாம், கர்த்தர் சோத்திரம். அரசாங்கமே என்ன செய்கிறாங்க? போயிட்டு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்குறாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்கன்னு. சரி, ரைட். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து நீங்கள் பாருங்கள், 4வது வரைக்கும் வாசித்தாச்சுல. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:6 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலனில் முந்தி பங்குடைய வேண்டியவர்கள் யாரு தெரியுங்களா? பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவர்கள். பாருங்க, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறோம். உங்கள் உள்ளத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நாட்டுகிறோம். சோத்திரம். அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும்? புதிய ஜனங்களுக்கு நீங்கள் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி விசுவாசத்தை அவர்களுக்கு ஊட்டணும். விசுவாசத்திலே அவர்களை வளர உதவி செய்யணும். தேவனை அறியக்கூடிய அறிவை சோத்திரம் 1ஆம் அதிகாரத்தில் தேவனை காரியங்களாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம ஏற்கனவே வாசித்தோம். சோத்திரம். வீட்டில் போய் மறுபடியும் அந்த பகுதி வேத பகுதி வாசித்து பாருங்கள். அருமையான வேத பகுதி. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிகள் 2 தீமோத்தேயு 2:6. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், ஆமென் அல்லேலூயா, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தான் பலனில் முந்தியே பங்குடைய முடியும். பிரயாசப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சால் தானே உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. சோத்திரம். என்ன அது? பிரயாசப்பட்டு நீங்கள் வேலை செய்யலைன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு சோத்திரம் வேலை செய்யாமல் இருந்தால் சம்பளம் கொடுப்பாங்களா? பிரயாசப்பட்டு உழைக்கணும். சோதர் பிரயாசப்படணும். அது குடும்பத்தின் காரியங்களுக்கும் செய்யணும். அதே வேளையில் கர்த்தருக்காக பிரயாசப்படணும். கர்த்தரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லணும். அறியாதவர்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் குறித்து தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் குறித்து தெரிவிக்கணும். பிரயாசப்பட்டு பயிரிடணும். பலனில் முந்தி பங்கடைவன். அது முந்தி முதலாவது அதை கவனிங்க. பங்கடைய வேண்டும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி சொல்லப்பட்டிருக்கு இது இல்லையா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, 23, 24 வசனம் கூட வாசிக்கலாம். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் காணிக்கை செலுத்துனீங்க, இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செலுத்துனீங்களே. சரி, ஆண்டவர் ஒரு ஒழுங்கை வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு?
நல்லா கவனிக்கணும். உங்கள் சகோதரனுக்கு மட்டும் இல்லை, சபைக்கு வந்து இந்த ஜபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு அன்பான சொல்கிறேன். சோத்திரம். உங்கள் மனைவி மேலே கோவிச்சுக்கிட்டோ, உங்கள் கணவன் மேலே கோவிச்சுக்கிட்டோ, உங்கள் பிள்ளை மேலேயோ, உங்கள் பிள்ளைகள் மேலேயோ அல்லது பெற்றோர் மேலேயோ ஏன்னா மன வருத்தமாக இருந்துக்கிட்டு வந்து என்ன செய்யக்கூடாது? காணிக்கை செலுத்தக்கூடாது. அல்லேலூயா. அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சமாதானத்தோடு வந்து காணிக்கை செலுத்தணும். சொல்கிறது புரியுதா? ஆமாம், சோத்திரம். நீங்கள் காணிக்கை செலுத்துறது. அதே போல் சபைக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் மனத்தாங்களோடு கூட என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுங்க? வாசிக்கலாம். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்குன்னு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. உன் சகோதரனுக்கு உன் சகோதரிக்கு. முதல்ல நீ சொல்ல போனால் ஒரு சபையானது பல குடும்பங்கள் சேர்ந்தது சபை, தேவ சபை. அந்த சபையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நீங்கள் என்ன செய்யணும்? குடும்பத்தில் சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். சமாதானத்தை கெடுக்கிறவன் பிசாசு. அல்லேலூயா. சமாதானத்தை உண்டாக்குறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. குடும்பத்தில் சண்டை சச்சரவு இதே இருந்துச்சுன்னா அது குடும்பம் நரக மாதிரி ஆயிருங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளுக்கு சோத்திரம் சோத்திரம் எப்படி இருக்கு? சமாதானமாக இருக்கணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும். சோத்திரம். வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான், அது சந்தோஷமாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. நல்ல வசனத்தை நீங்கள் ஆகியால் நீ பலிமடத்தில் வந்து உன் காணிக்கை செலுத்த வந்து யார் பேரிலாவது உங்களுக்கு குறை உண்டு என்று நீ நினைவுகளா? இல்லை மன வருத்தம் அப்படியே யார் மேலாவது உங்களுக்கு மன வருத்தம் இருந்துச்சுன்னா என்ன செய்யணுமா? முன்பு என்ன செய்யணும்? காணிக்கையை சோத்திரம் இங்கே உள்ளே செலுத்தாமல் இப்படி இங்கே என்ன செஞ்சு ஆமாம் காணிக்கை சோத்திரம் இங்கே எதோ போடுறோம், வேறு 5 10 போடுறோம், இல்லை சிலர் 50 இதை அப்படி போடுவாங்க வைங்களேன். சோத்திரம் இங்கே வச்சுட்டா போவாங்க. அந்த காலத்திலே சொன்னார் ஆண்டவர், நீ இங்கே வச்சுட்டு போகிறது இப்போ கூட ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. நீ மன்னிச்சுட்டு வந்து நீ காணிக்கை செலுத்துறது தான் நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. கணவர் மேலே தாங்கலாக இருக்கிறீங்களா? மனத்தாங்களா? மனைவி மேலே மனத்தாங்கல் இருக்குதா? சோதரம். அது குடும்பம். அது மாதிரி சில பேர் பெட்ரோல் மேலே மனத்தாங்கலாக இருப்பாங்க. பிள்ளைகள் பெட்ரோல் மேலே மனத்தாங்கலாக இருந்துக்கிட்டு இங்கே வந்து காணிக்கை செலுத்துறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது? சோத்திரம். அப்படி இப்போ நான் கொடுக்காமல் இருக்கிறோம். சோத்திரம். உங்களுக்கு எப்படியா செலவுக்கு என்ன பண்ணுறது? கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. இப்படிலாம் கேட்குற குறுக்கு கேள்வி கேட்குற கிறுக்குத்தனமான ஆளுங்களாம் இருக்கிறாங்க சில பேர். அப்படியே கொண்டு வந்தோம் இது இப்படிலாம் வசனம் சொல்லுது. வசனத்துக்கு முதல் கீழ்ப்படிப்போம். அல்லேலூயா. முதல் சமாதானமாகி வந்து காணிக்கை செலுத்துங்க. அல்லேலூயா. அது சொல்ல வந்த இது மேட்ரா தான். வேதம் என்ன சொல்லுது? சமாதானத்தோடு வந்து என்ன செய்யுங்க? காணிக்கை செலுத்துங்க. சமாதானம் இல்லாமல் வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் சோத்திரம் அடுத்து சபையில் இருக்கிறவர்களோட சமாதானம் இல்லாமல் காணிக்கை செலுத்துறதுனா அதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாசிங்க. உன் சகோதரனோட ஒப்புரவா இப்போ அங்கே தானே பலிபீடத்தில் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன் சகோதரன் முன்பு அப்படின்னா முதலாவதாக சகோதரனோடு அல்லது சகோதரியோட ஒப்புரவாகி என்ன செய்யணுமா? பின்பு வந்து உனக்கு காணிக்கை செலுத்து. அப்படி தானே சொல்லியிருக்காரு. வசனம் இருக்கா? நான் சொல்கிறது இருக்கா பைபிளில்? அதுதான் போட்டிருக்கிறாங்க. வசனத்தை நல்லா கவனிங்க, அதன்படி நடங்க தயவு செய்து. சோத்திரம். அதாங்க நல்லது அவசியம். சோத்திரம். ஏதோ வசனம் சொல்லுது, என்னால் நான் கடைபிடிக்க முடியாது, நான் கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னா கர்த்தர் உங்களோடு இருந்து நடத்த முடியாது. சமாதானமாக இருங்க எல்லாரோட. குறிப்பாக குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க. எப்படினாலும் காத்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்க, நீங்கள் குடும்பத்தில் சமாதானமாக இருந்தீங்கன்னா இங்கேயும் சமாதானமாக இருப்பீங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியோடு சமாதானம், மனைவி கணவனோட சமாதானம், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு சமாதானம், பிள்ளைகள் பெற்றோர்களோட சமாதானமாக இருந்தால் இங்கே எப்படி இருப்பீங்க? சமாதானம். இப்போ இங்கே மட்டும் இல்லை, வெளியில் மற்ற ஜனங்களோடு கூட சமாதானமான இருக்க உங்களுக்கு தோன்றும். சமாதானமாக நிச்சயமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. சண்டை போடக்கூடாதுங்க யாரு கூடயும். ஆமாம், சோத்திரம் கூடாது. யாரு கூடயும் மன வருத்தங்களாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சோத்திரம். வேத வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்கள். கர்த்தர் சோத்திரம். இது வரைக்கும் அப்படி இருந்து மனத்தாங்களாக இருந்து சோத்திரம் நீங்கள் இருப்பீங்களான்னா உங்களை சரி பண்ணி கொள்ளுங்க. அவ்வளோதான். கர்த்தர் அதான் பேசுகிறார். அடுத்து இன்னொரு காரியம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் சோத்திரம் 25 வசனம் 20 வசனத்தை வாசிங்க. மயக்கராகிய வேதபாரகரே பாருங்க, மத்தேயு 23 அதிகாரத்தில் ஒழுங்கீனமான காரியங்களில் செய்கிறவர்களை கடிந்து கொள்கிறார் ஆண்டவர்.
சபை எப்படிப்பட்டது? சபை ஒழுங்கீனமாக காணப்படும் பட்சத்தில் அங்கே சரி பண்ணுறதுக்கு தான் ஒரு ஊழியக்காரனை தேவை. ஊழியக்காரனை கருத்தில் வைத்திருக்கிறார். சோதரம் சரி, வேத வசனத்தைப்படி சரி. மற்ற 23 வீட்டில் போய் வாசி பாருங்க. அந்த மாயக்காரராகிய வேதபாரகர், பரிசேயர், நியாய சாஸ்திரிகள் இவங்களாம் எப்படி நடந்து கொண்டாங்க, அவங்கள எப்படி அவர்களுக்கு சோத்திரம் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி அவர்களை சரி பண்ண அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முயற்சி பண்ணினார். ஆண்டவர் ஒரு கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சோத்திரம் இந்த உலகத்தில் வந்த நல்ல சோத்திரம் ஜனங்களுக்கு நல்ல ஒரு தெளிவை உண்டாக்கிய ஒரு புரட்சிகரமான ஒரு தேவனுடைய சோத்திரம் ஊழியரை போல அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். மாயக்கராய் வேதபாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு. சோத்திரம் ஐயோ என்றால் ஆபத்து. ஏன்னா என்ன? போஜன பாத்திரங்கள் வெளிப்புறத்தை என்ன செஞ்சுறாங்க பாருங்க, நல்லா கவனிங்க. போஜன பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணி உள்ளே அழுக்காக இருந்துச்சுன்னா சாப்பிட்டது கழுவாமல் அப்படியே போட்டுட்டு வெளியே மட்டும் கழுவிட்டு மறுபடியும் சாப்பாடு போட்டு சாப்பிட முடியுமா? சிந்திச்சு பாருங்களேன். அந்த மாதிரி புத்தி உள்ளவனுக்கு தான் யார்? பரிசேயர், சதுசேயர். நல்லா கவனிங்க. சோத்திரம் வெளியே நம்ம சுத்தம் பண்ணி இப்போ குளிச்சு எல்லாம் ட்ரெஸ் மாற்றி நம்ம வந்துருக்குறோம். நல்லது, அவசியம். சுத்தமாக வர்றது அவசியம் தான் சபைக்கு. அதே சமயத்தில் நம்முடைய உள்ளான மனசு எப்படி இருக்குது? கர்த்தர் சோத்திரம் உள்ளான பரிசுத்தம் எப்படி இருக்கிறதுன்றது ஒன்று முக்கியம். இது ஆவிக்குரிய விதத்தில் வெளிப்படுத்துகிற காரியங்கள் முக்கியம். ஒன்று, அவங்க வெளிப்புறமான காரியங்களை தான் அந்த நாட்கள் இந்த பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள் முக்கியப்படுத்தினாங்களே தவிர உள்ளான பரிசுத்தம், உள்ளான ஒரு தூய்மை அதில் அவங்களுக்கு அக்கறை இல்லை. அதைத்தான் கணிச்சு கொண்டார். இது நீங்கள் சரி பண்ணுங்க. வெளிப்புறம் முக்கியம் இல்லைப்பா, உள்புறம் முக்கியம். நீ பாத்திரத்தை கூட எழுத்தின்படியாகவே அவங்க பாத்திரத்தை என்ன பண்ணுவானுங்க, வெளியே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சோத்திரம் என்னது எக்ஸோபாரா, அதை போட்டு என்ன பண்ணுறது, வெளியே போட்டு சோத்திரம் கழுவுறது, உள்ளே அப்படியே உள்புறத்தை அப்படியே விட்டுறது. சோத்திரம். அப்போ மெயினாக ஆண்டவருடைய பிள்ளைங்க சோத்திரம் பொதுவாகவே கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமில்லை, எல்லாருமே என்ன பழக்கம் இருக்குது? முதல்ல எடுத்த உடனே என்ன சொன்னாங்க சகோதரிமார்கள்? பாத்திரம் கழுவுனது பற்றியெல்லாம் எதை கழுவாங்க? உள்ளே கழுவிட்டு அப்போ தான் அடுத்து கடைசி வெளியே கழுவுவீங்க. இல்லை அப்படி தானே? நான் கழுவுனதில்லை, ஆனால் பார்த்துருக்குறேன். சோதர். ஆனால் இல்லை இன்னொன்று சாப்பிட்டுட்டு ஒரு கழுவிட்டு வச்சுருவேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ கஷ்டமாக சோத்திரம் சரி கழுவுறதுக்கு ஆள் இருப்பாங்க வச்சுங்களேன், சோத்திரம் கழுவுறதுக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்களா சாப்பிட்டு அப்படியே போட்டு போகிறது. சோத்திரம் சில பேர் சாப்பிட்டுட்டு அங்கேயே கை கழுவிட்டு அப்படியே சரி எடுத்து நான் என்னுடைய பழக்கம் என்னென்னா சாப்பிட்டு எங்கே பேசணும் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு கழுவிட்டு சுத்தமாக அதில் நான் சாப்பிட்டதே தெரியாதபடிக்கு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுட்டு வந்துடுவேன். என்னுடைய பழக்கத்தை சொல்கிறேன். நீங்கள் கூட அது கற்றுக்கொள்ளுங்களேன் சகோதரர்கள். நாங்கள் சாப்பிடுவோம், என்னை உட்கார வச்சு என்ன பண்ணணும், அவங்க சாப்பாடு போட்டு கொடுக்கணும். அப்போ தான் என் மனைவி கையால் தானே சாப்பிடுவேன். என் மனைவி கையால் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, கேட்டு பாருங்கள். நானே போட்டு சாப்பிட்டுட்டு சோத்துறோம். கேளுங்க, காரணம் என்னென்னா அவங்க போட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, சாட்சி போட்டுருவாங்க. எனக்கு தெரியும், நான் எப்படி லிமிட்டாக சாப்பிட்ற ஆள். என்னது சோத்து நானும் அப்போ உடம்பை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படி சொல்லாதீங்க. எனக்கு உடல்நிலை எங்கள் அம்மா மாதிரி, சோத்துறேன் எங்கள் அம்மா கொஞ்சம் கனமனால அது மாதிரி அப்படினால அப்படி இருக்கிறேன். மற்றபடி சாப்பாடெலாம் என்ன சொல்கிறது, டயட்டில் இருக்கிறேன். அப்போ டயட்டில் இருங்க. கர்த்தர் இந்த ஜீவனை நம்ம நீடிய நாட்களையும் தீர்க்க ஆசையும் கொடுத்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. அல்லேலூயா. ஊழியம் செய்யணும்ல, இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்ல. இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுப்பு இருக்குதே. ஒரு 50 வருஷம் 60 வருஷம், இப்போ 60 வயசு எனக்கு தாண்டிடுச்சு. அப்படி தாண்டினவங்களாம் இருக்கிறீங்க. 50 வயது 60 வயது தாண்டவங்களாம் எல்லாம் அந்த குறிப்பிட்ட காரியங்களில் என்ன செய்யுங்க, உடல் நலத்தை கவனித்து கொள்ளுங்க. சோத்திரம், எண்ணெய், மற்ற காரியங்கள் எல்லாம் அதிகமாக சேர்க்காம உணவில் சோத்திரம் அளவோடு எல்லாம் அப்படி இருந்தால் உடல் நல்லாயிருக்கும். சோத்திரம். சரி, உப்பு, எண்ணெய் இதெல்லாம் அளவோடு பாதி சோத்திரம் அப்படி சாப்பாட்டில் இது பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப அதிகமாக சேர்க்கும் போது என்ன ஆகணும், கொலஸ்ட்ரால் பல விதம் பாதிப்பு உண்டாகிறது என்று பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம்டா பாருங்கள். அவைகள் என்ன செய்யுது, மாயக்கர வேதபாரகரை பரிசேயரை உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்கள் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறேன், உட்புறத்தில் அவைகள் எப்படி இருக்கிறது, கொள்ளையினால் அநீதினால் நிறைந்திருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. சோத்திரம். ஆண்டவர் பாருங்க அவங்கள கண்டிக்கிறது சரியாக கண்டிச்சார். ஏன்னா நீங்கள் சோத்திரம்
உங்கள் கண்கள் வந்து எப்படி இருக்குதுன்னா, மாம்ச கண்கள் தெரியுதுப்பா, உங்களுக்கு உள்ளான கண்கள் திறக்கப்படலை. சோத்திரம், மனக்கண்கள் திறக்கப்படலை. அதுக்கு தான் குருடன்னு சொல்கிறாரு. அவன் எழுத்தின்படியான கண்ணு தெரியாதவன் கிடையாது. அந்த பரிசையெல்லாம் அவனை பாருங்க, சோத்திரம், குருடனே பரிசையனே போஜன பாத்திரங்களே வெளிப்புறம் சுத்தமாடி அவைகள் உட்புறத்தை முதலாவது என்ன செய்ய. சோத்திரம், உட்புறத்தை சுத்தமாக்காம வெளிப்புறத்தை சுத்தமாக்கிக்கிட்டே இருந்த என்ன பிரச்சனை. சோத்திரம். அது மாதிரி இன்னொரு பழக்கம் என்ன தெரியுமா, அடிக்கடி பாத்திரங்களை போட்டு கழுவுறதுன்ட்டு வெளிப்புறத்தில் தான் கவனமாக இருப்பானுங்களாம். இன்னொன்று என்னென்னா, அப்பப்போ கையும் காலையும் கழுவிட்டு கிடப்பானுங்களாம். யார்? அவங்களுடைய பழக்கம். சோத்திரம். உள்ளா மனசுக்குள்ளே 1000 சோத்திரம் தப்பு, குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் நிறைஞ்சிருக்குது. ஆனால் வெளிப்புறமான காரியங்களில் கையை கழுவும் காலை கழுவுறதும், கையை கழுவி காலை கழுவுறது தப்பு இல்லை. சோத்திரம். நல்லா சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம்தான். சாப்பிடும்போது கை கழுவிட்டு சாப்பிடலாமா? கை கழுவிட்டு சாப்பிட்டீங்களா? எப்படி சாப்பிட்ட பிறகு கை கழுவி தானே ஆகணும். கை கழுவிங்க, நல்லா சுத்தமாக கை கழுவணும். இதெல்லாம் அவசியம்தான். சோத்திரம். கர்த்தர் அதெல்லாம் வேணான்னு சொன்னார் ஆண்டவர். என்னென்ன செய்யணுமோ அதை செய்யப்பா, அடுத்து செய்ய வேண்டியதை செய்யு. உட்புறத்தை சுத்தமாக்கு, அடுத்த வெளிப்புறத்தை சுத்தமாக்கு. அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் வெளிப்புறமாக உங்கள் சரீரத்தை சுத்தமாக்குறத பார்க்கலாம், உள்ள ஆத்மா சுத்தத்துக்கு ரொம்ப இடம் கொடுங்க. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆத்மா பரிசுத்தமாக இருக்கணும், உங்கள் ஆவி பரிசுத்தமாக இருக்கணும், அதோடு கூட உங்கள் சரீரமும் பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 41 வசனம் 42 வசனத்தை வாசிங்க. முன்பு சோத்திரம். பார்த்தீங்களா என்ன செய்வாங்களா? முன்பு உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓன்ட்ட இருக்கிற குறைய பார்க்காம மற்றவரிடத்தில் அந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, அந்த இருக்கு, அப்படி சோபங்கள் யார்கிட்ட இருக்குதா? மற்றவங்கள குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறது வேண்டாம். அதில் வேண்டாம். முதல்ல நம்மள்கிட்ட இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அது நம்மள்கிட்ட அகற்றணும். வேதம் சொல்கிறது அதுதான். எனக்கு இந்த சத்தியம் தான், உங்களுக்கு இந்த சத்தியம் தான். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணர, உத்தரமே கிடக்குது கண்ணில். உன் சவன் கண்ணில் இருக்கிற துரும்பு, சின்ன சின்ன டஸ்ட்டு, அதை போய் பார்த்துக்கிட்டா இருக்கியே. எப்படி ஆண்டவர் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் எப்படி என்ன பண்ணுறாங்க? சோத்திரம். கவனிங்க. அப்படியே தலை அப்படியே அப்படி கீழே போகக்கூடாது, நிமிர்ந்து பாருங்கள். நான் எல்லாரையும் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். யார் யாருக்கு தூக்கம் வருது, யார் யாருக்கு இது பாதி தூக்கத்தில் போயிட்டுருக்கிய, எல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. ஆமாம், ஒருத்தரும் தப்ப முடியாது. ஆமாம், சோத்திரம். ஆமாம். இல்லாட்டி வீட்டில் இருந்து ஒரு சக்கில் என்ன டீ எடுத்து வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி குடிக்கிற மாதிரி டீயை குடிச்சிட்டு அப்படியே நல்லா ஜம்பா உட்காந்துருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஜெபத்தில் இருக்கிறதுக்கு எதுனாலும் செய்யலாம். அல்லேலூயா. ஆமாம், ஆலோசனை கூட கொடுத்து பார்த்தாச்சு, அதையும் செய்யலைன்னா என்ன பண்ணுறது? எந்திரிச்சு நின்று பாருங்கள், இல்லாட்டி போய் முகத்தை கழுவி பாருங்கள். இல்லை டீ குடிக்கனாலும் குடிங்க, கொண்டு வந்து நாங்கள் இப்போ கொடுக்க முடியாது. ஆமாம், நீங்கள் தான் கொண்டு வந்து குடிச்சிக்கணும். சரி, அப்போ நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை. ஆமாம், அப்படின்னா பார்த்தீங்களா, சின்னதை உன்கிட்ட இருக்கிற பெரிய தப்பை நீ பார்க்கல, மற்றவர்கிட்ட இருக்கிற சின்ன தப்பை ஏன் பார்க்குறேன்னு தான் அதனுடைய அர்த்தம். அடுத்த வசனம் வாசிங்க. உணராமல் சகோதரனை நோக்கி, சகோதரனை சகோதரியே, இது பார்த்தீங்களா, உன் கண்ணில் இருக்கிற நடந்து துரும்ப எடுத்து போடுறேன். உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடியா. அல்லேலூயா. கர்த்தரை தான் சொல்கிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. சோத்திர. அவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப அப்புறம் நீங்கள் எடுக்கலாம். சோத்திர. ஆமாம், ஆண்டவர் பதிலாக எப்படி பேசியிருக்காரு பாருங்களா. அப்படிலாம் வார்த்தையெல்லாம் சொன்னோம்னா கோச்சிக்கிருவீங்க. அவர் சொன்ன மாதிரியே நான் சொல்கிறேன்னா உங்களை மாயக்காரனே, குருடனே, சோத்திரம் அப்படிலாம் அப்படிலாம் உங்களை பற்றி சொல்லியிருக்கிறோமா? இல்லை. சொன்னால் எங்களுக்கு தெரியும், கோச்சிக்கிருவீங்க நீங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் கூட எங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்லலாங்க, நீங்கள் சொல்லலாமாங்க இப்படி? எங்களுக்கே போதிக்கிற ஆளுகளாக இருப்பீங்க. கடைசியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. பாருங்கள், மத்தேயு 23 அதிகாரத்தை பாருங்கள். ஒவ்வொரு வசனத்திலையும் எப்படி பேசுகிறாருன்னு ஆண்டவர். சரி பண்ணுறதுக்காக என்ன வார்த்தையை சொல்லினாலும் எப்படியா சரி பண்ணணும். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? எப்படியாவது அவன் கண்டித்து, எப்படியாவது புத்தி சொல்லி, எப்படியாவது திருத்தணும். யார்? அந்த நாள்கள் இருக்கிற அந்த மாயக்காரர்களாய் காணப்பட்ட பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயசாஸ்திரிகள், வேதபாரகர்கள், இவர்களெல்லாம் ஆண்டவர் எப்படோ சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாருங்க. அவன் கடின இருதயத்தோடு தான் இருந்தான். குற்றஞ்சாட்ட முடியாது. பின்னாடி ஆண்டவரே குற்றஞ்சாட்டினானுங்கள ஆளுகள் தானே.
மாயக்காரனை முன்பு உன் கண்ணிலுக்கு உத்தரத்தை எடுத்து போடு, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை என்ன செய்ய எடுத்து போட வகைவா இருப்பாய். அப்போ இன்னிலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மற்றவருடைய சின்ன தப்பை நீங்கள் பெருசுப்படுத்த வேணாம். உங்கள்கிட்ட காணப்படுகிற தவறு பெரிய தவறு கூட இருக்கும், அதை நீங்கள் அறிந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இதிலிருந்து என்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. எனக்கு விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்ன விடுதலையாக்குமாப்பா, இதைத்தான் இது பண்ணணுமே தவிர மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே நம்ம சரியாயிட்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தவறாக காணப்படுறாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். ஸோ அதை ஒருவேளை உங்களை பாதிக்கக்கூடிய காரியமாக இருந்தால் அன்பாக போய் அவங்கள்ட்ட சொல்லலாம். இப்படி மன வருத்தமான காரியம் இருக்குமானால் பேச சொல்லலாம், சோத்திரம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ஆமாம் சோத்திரம், முதல்ல நம்ம சரி பண்ணாமல் மற்றவங்களை சரி பண்ண நினைக்கக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்து லூக்கா 6ஆம் அதிகாரம். சரி பார்த்துட்டோமா. அடுத்து 7, அது 7வது பாயிண்ட்டு. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. கொரிந்தி சபை ரொம்ப அருமையான சபையாக இருந்தது, ஆவிக்குரிய விதத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சில குறைகள் இருந்தது. அதையும் சரி பண்ணார். வாக்குவாதம், மார்க்க பேதங்கள், சோத்திரம், பொறாமை, இதெல்லாம் இருந்தது. இது இருக்கக்கூடாது தான், இது இருந்துச்சு. ஆனால் மற்றபடி ஆவிக்குரிய காரியங்களில் வரங்கள் பெற்றிருந்தாங்க. சோத்திரம் கர்த்தருக்கு கொடுக்குற காரியங்களில் கவனம் செலுத்தினாங்க. சோத்திரம் வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் வாசிக்கலாம். மாத்திரமல்ல கர்த்தருக்கும் யார், மகதனியா சபையார்னு நினைக்கிறேன், வாசிக்கலாம். அப்போ கொரிந்திய சபையாருக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்துக்கிட்டு வர்றீங்க, நல்லது தான், ஆனாலும் கூட சில குறைகள் இருக்குது, அதையும் நீங்கள் அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும். குறிப்பாக மூன்று முக்கியமான காரியங்களை சொல்லுவார். சோத்திரம், பொறாமை, வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள் இருந்ததாக அந்த சபையில் சொல்லுவார். ஆனால் இந்த கொடுக்குற விஷயத்தில் மகதனியா சபையார் ஒரு ஏழ்மை சபையாக இருந்தாலும் கொடுக்குற விஷயத்தில் கர்த்தருக்குன்ற உற்சாகமாக கொடுக்கறது மட்டுமில்ல, முதல்ல என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தது மட்டுமில்ல, அந்த சபையினுடைய மெய்ப்பனாய் ஒரு நேரத்தில் இருந்த சுவிசேஷம் அறிவித்து அந்த சபையை சோத்திர ரட்சிப்புகளை நடத்தின அந்த பவுலை என்ன செஞ்சாங்கன்னா, சோத்திரம் பவுலுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தாங்களாம். ஊழியர்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. என்ன அர்த்தம்னா, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், சபையில் நாங்கள் உண்மையாக இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு ஒப்பு கொடுத்தாங்களாங்க. வாசிங்க, சோத்திரம் 2 வசனம் வாசிக்கணும் இல்லையா? 2 கொரிந்தியர் 8:5 தான். 2 கொரிந்தியர் 8:5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரமல்ல, நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே, பாருங்க, அப்படின்னா கொடுக்குற விஷயத்தில், கர்த்தருக்கென்று கொடுக்குற விஷயத்தில், சோத்திரம் தேவனுக்கென்று கொடுக்குற காரியங்களில் எப்படி இருந்தாங்க, உற்சாகமாக இருந்தாங்களாம். பாருங்க, அந்த மகதனியா சபையார், மகதனியா தேசத்து சபையார் நினைத்தபடி மாத்திரமில்ல. அப்போ இவங்க ஏழ்மையில் இருக்கிறாங்களே, இவங்க எப்படி அவங்களால கொடுக்க முடியுமோ அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆச்சரியப்பட்டாராம் பவுல். அவன் நினைத்ததுக்கு அதிகமாகவே கொடுத்தாங்களாம். இவங்க ஊழியக்காரன் நினைத்ததுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. சரி, அவனுக்கு கொடுத்தாங்க. எதை கொடுத்தாங்க? கர்த்தர்கிட்ட காணிக்கை, தேவனுக்கென்று ஊழியத்துக்கென்று உற்சாகமாக கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் சொல்கிறார் மகதனியா சபையார். தேவனுடைய சித்தத்தில் முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் முன்பு கர்த்தருக்கு முதல்ல தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க. அடுத்து என்ன செஞ்சாலும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் சோத்திரம் ரொம்ப கவனமாக இருந்து கர்த்தருக்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுங்க. அடுத்து ஊழியர்களுக்கு உண்மையாக இருக்க, சத்தியத்துக்கு உண்மையாக இருக்க நீங்கள் சோத்திரம் உங்களை தாங்க ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். வேதவசனம் சொல்லுகிறபடி தான் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் முன்பு ஜெபிக்க வேண்டியது என்னது? சோத்திரம் பிரதானமான என்ன அர்த்தம்? முதன்மையான, முக்கியமான அப்படின்னு அர்த்தம். சோத்திரம் வாசிக்கலாம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தியனவனில், நல்லா கவனிங்க, உங்களுக்காகவும் ஜெபிக்கணும். அதே சமயத்தில் யாருக்காகவும் ஜெபிக்கணும்? எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கணும். சோத்திரம். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்காக முதல் ஜெபிக்கிறீங்களா?
உங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பம் இருக்கிறவங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. சோத்திரம். ஒரே போல் நேசிக்கணுங்க. நல்ல சத்தியத்தை கவனிங்கங்க. சோத்திரம். 4 பிள்ளை இருந்துச்சுன்னா 4 பிள்ளையும் ஒரே மாதிரி பார்க்கணும். அல்லேலூயா. 2 பிள்ளை இருந்துச்சுனாலும் 2 பிள்ளையும் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ சோத்திரம் ஒரே மாதிரி நேசிக்கிறது தான் நல்ல தகப்பன், நல்ல தாய்க்கு அடையாளம். அல்லேலூயா. எங்களுக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளும் ஒரே மாதிரி நேசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், வித்தியாசமாக பார்க்கக்கூடாதுங்க. சோத்திரம். வித்தியாசமாக என்ன பண்ணக்கூடாது. சோத்திரம். சில இடத்துல இந்த இது அம்மா பிள்ளை, இது அப்பா பிள்ளைன்னு சொல்கிறேன். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் அப்படி இப்போ எனக்கு அது இது இல்லை. ரெண்டும் அப்பா அம்மா பெற்ற பிள்ளை தானே. இது அம்மா செல்லம், இது அப்பா செல்லம். இதெல்லாம் எப்படிலாம் யாரும் இருக்கிறீங்களா? ஸோ இது அம்மா பிள்ளை, இது அப்பா பிள்ளை. 2 பிள்ளைகளை பிரிச்சிடுறது. இந்த பிரிக்கிற வேலையெல்லாம் பிசாசு பண்ணுற வேலை. சேர்க்கிற இணைக்கிறது தான் ஆண்டவருடைய வேலை. அல்லேலூயா. ஆமாம், 2ம் ஆண்டவர் கொடுத்த பிள்ளை தானே. இப்போ பெற்றோர்களுக்கு நான் சொல்கிற சத்தியம் புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது அம்மா பிள்ளை, இது அப்பா பிள்ளை, இது அம்மா செல்லம், இது அப்பா செல்லம் அப்படின்னே பிரித்து வச்சுருக்கிறாங்க. இன்னும் கிறிஸ்தவ ஆண்டவருடைய பிள்ளைகள்கிட்ட இந்த பிரிவினை வேண்டாம். சோத்திரம். 2 பிள்ளைனாலும் 2 பிள்ளை உங்கள் பிள்ளை தான். 3 பிள்ளைனாலும் 3 பிள்ளை உங்கள் பிள்ளை தான். சோத்திரம். ஒரு பிள்ளையாக இருந்தாலும் அந்த ஒரு பிள்ளையும் 2 பேருக்கு உரியது தான். அல்லேலூயா. நான் சொல்கிறது சரியா தப்பா? சரிதானா? சரி என்று சொல்கிறவங்க கைகள் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமதிக்கிறவங்க ஆமேன். அல்லேலூயா. வித்தியாசம் பார்க்கக்கூடாதுங்க. பிள்ளைங்க மனசில் வேதனை வந்துடக்கூடாது. என்ன இப்படி பார்க்குறாங்களே. சோத்திரம். கூட பிறந்த சோத்திரம் இன்னொரு தம்பியவோ அண்ணனையோ சகோதரனையோ சகோதரியோ அவங்கள இப்படி பார்க்குற விதம் வேறு, என்ன பார்க்குற விதம் வேறு. ஒரே தாய் தப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க தானே, ஒரே விதமாக தான் பார்க்கணும். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் நான் பார்க்குறதான் சொல்கிறேன். ஸோ உலகத்தில் பார்க்குறோம், எவ்வளோ காரியங்களை பார்க்குறோம். குடும்பங்களை பிரிக்கிறதுக்கு இது ஒரு பிசாசுடைய தந்திரங்க அது. சோத்திரம். இன்றைக்கி இப்போ கேட்டு பாருங்க, பிள்ளைங்க 3 பிள்ளைகள் ஒரே மாதிரி தான் பார்த்தோம். பையன் மேன்மையாகவோ பொம்பளை பிள்ளைகளை தாழ்மையாகவோ பார்க்கல நாங்கள். சோத்திரம். 3 பிள்ளைகள் எங்கே போய் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்க தானே. இப்படி தான் சொல்லுவாமே தவிர 3 பிள்ளைகள் யாருங்க உங்களுக்கு 2 பிள்ளைகள் கொடுத்துருக்குறோங்க. கைகள் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். 2 பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளா அல்லது வேறு யார் கொடுத்ததா? கர்த்தர் கொடுத்த பிள்ளை தானே. உங்களுக்கு இப்போ உங்கள் பிள்ளைங்க தானே. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைங்க. ஒரு ஊரில் பிள்ளை ஆனாலும் உங்கள் பிள்ளை தான். ஒருத்தர் அப்படி அது இது பண்ணக்கூடாது. சோத்திரம். பிரிக்கவே கூடாது. சோத்திரம். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்ப்பேன். அல்லேலூயா. இதுதான் நல்ல தீர்மானம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் கடைபிடிக்கிறதான் சொல்கிறோம். நாங்கள் கடைபிடிக்கிறத ரசிக்கப்பட்ட காலத்தில் இருந்து சோத்திரம். ரசிக்கப்பட்டதுக்கு முன்பாகவே எங்களுக்கு இது ஒரு நல்ல தெளிவு இருந்தது. ஆமாம். பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கும்போதே 3 பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தாரு. ஆண்டவர் தானே கொடுத்த பிள்ளை. சோத்திரம். இதில் பிரிவினை பார்க்காம அவங்கள நல்லபடியாக கிறிஸ்துக்குள் வளர்க்க வேண்டுமே என்ற ஒரு கவனம் அக்கறை சோத்திரம் உண்டு. அதே போல் உங்களுக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. 1 பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ. அன்றைக்கி பெரும்பாலும் 3 பிள்ளைகள் இருக்கிற கஷ்டம். 2 பிள்ளைகள் இருப்பாங்க. சில குடும்பத்தில் 1 பிள்ளை கூட இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நல்லா உண்மையாக நேசிங்க. சோத்திரம். பிள்ளைகளும் பெற்றோரை நேசிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் என்ன செய்யணும்? அப்பா அம்மாவை நேசிக்கணும். ஆண்டவர் கொடுத்த அப்பா அம்மா. ஆமாம். அவர்களை கனப்படுத்துங்க. உன் தகப்பனை உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன செய்யணும்? நீ நன்றாக இருப்பதற்கும் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீ என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது. உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய்ய? கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணணும். ஆமாம். சோத்திரம். என்ன ஒரு சிலர் என்ன சொல்கிறது? அம்மா அப்பாவை அப்படி சொல்கிறது. என்னப்பா பலகாரன்னு வாயில் வச்சு கன்னத்தில் ஒரு அப்பனும் என்ன போம்மா பாப்பா. சில பிள்ளைகளாம் பார்க்குறேன் நான். ஆண்டோடைய பிள்ளைகள்கிட்ட இருக்கக்கூடாது இதெல்லாம். அல்லேலூயா. சோத்திரம். வெளியே எடுத்து சில பார்க்கணும். இதாவது பிள்ளை உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னா பாப்பா போம்மா அப்படி சொல்கிறீங்களா? ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். பெற்றோர்கள்னு சொல்லுங்கள். நான் வேறு விதமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமாம். நான் அடிக்க மாட்டேன். வேறு விதமாக சொல்லி சரி பண்ணுவேன். அப்பா அம்மாலாம் நல்லா மரியாதையாக சொல்லணும். அல்லேலூயா. போப்பா போம்மா. என்னப்பா சொல்லுங்கப்பா. என்னம்மா சொல்லுங்கம்மா. நான் கீழே படிக்கிறேம்மா. என்ன மனுஷா அப்படி தானே அப்படி தான் நினைக்கிறேன். ஒன்று அப்படி தான் இருக்கணும். ஆமாம். அன்பாக சொல்லுங்கள். அப்பா அம்மாவை நல்லா நேசிங்க. சோத்திரம். என்ன சொல்லுங்கப்பா. சொன்னாண்ணா போப்பா வரமாட்டேன்ப்பா போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது.
சோத்திரம். சரி, குழந்தையா இருக்கும்போது தெரியாமல் இருந்திருக்கோம். இப்போல்லாம் இந்த இதெல்லாம் மனுஷாவுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சுல. அந்த தலையாட்டுத இல்லாமல் சொல்லுமா. எனக்கு வசதியாக இந்த பேத்தி முன்னாடி உட்காந்துருக்குது. கர்த்தர் ஆச்சரிப்பார் மகளே. சோத்திரம். சரி சரி, கர்த்தர் நல்லவர். 1 தீமோத்தேயு 2:1-2. முன்பு ஜெபிக்க வேண்டியது பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னது? எல்லா மனுஷருக்காகவும் என்ன செய்யணும்? எல்லா மனுஷருக்காகவும் ஜெபிக்கணுங்க. உங்களுக்காக ஜெபிங்க, உங்கள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக. கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கலைன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டா. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இது கடமை பெற்றோர்களுக்கு உண்டு. சோத்திரம். பிள்ளைகள் வயது உள்ள பிள்ளைங்க, சோத்திரம், நீங்கள் உங்களுக்காகவும் ஜெபிக்கணும். உங்கள் பரிசுத்தத்துக்காக. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களை விழ பண்ணுறதுக்கு பல விதத்தில் பிசாசு போராடுவான். கவனம். அதனால் இதில் தேவன் பாதுகாக்க ஜெபிக்கணும். நீங்கள் உங்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிக்க, உங்களே ஆசீர்வதிக்க, உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபம் பண்ணுங்க தயவுசெய்து. சோத்திரம். ஆமாம், எப்போ அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்லா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டு, ஆரோக்கியமாக இருங்க, ஆரோக்கியமாக தான் இருக்கணும். கர்த்தர் சோத்திரம். அதே வேளையில் நீங்கள் என்ன பண்ணணும்? சோத்திரம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பலவீனமாக சுவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பிரதானமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா மனுஷருக்காகவும் அப்படின்னா அது பெரிய லிஸ்ட்டே வருது. சோத்திரம். உங்கள் பாருங்க, சோத்திரம், உங்கள் குடும்பத்தில் ரசிக்கப்படாதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உடன் பிறந்தவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம். நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறது. அடுத்து சோத்திரம், தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, நம்ம இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். தமிழகத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணும். எல்லாம் எந்த மதத்தாரோ, இனத்தாரோ, ஜனத்தாரோ, பாசைக்காரரோ எல்லாருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென், அல்லேலூயா. முக்கியமாக ஜெபிக்க வேண்டியது என்னது? எல்லாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம், சத்தியத்தை அறிகிற அறிவடைவோம். அவர் எப்படி இருக்கிறாரு? சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் எனக்காக விண்ணப்பங்களையும் 4 காரியங்களையும் சொல்கிறார். விண்ணப்பங்களையும், ஜெபங்களையும், வேண்டுதலையும், சோத்திரங்களையும் என்ன செய்யணும்? பண்ண வேண்டும். பண்ணுறீங்களா? 4 காரியங்களை செய்யணும். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து 2வது வசனம். நல்லா கவனிங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும். பாரு, ஒரு குடும்பம், ஒரு வீடு, சோத்திர சபையானது நல்ல பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும், கலகம் இல்லாமல், நம்முடைய குடும்பங்களில் கலகம் இல்லாமல், அப்படின்னு சண்டைகள் இல்லாமல் சமாதானமாக இருந்து அமைதியில் ஜீவனம் பண்ணும்படிக்கு என்ன செய்யணும்? ராஜா, இன்னைக்கு ராஜாக்கள் யார்? சோத்திர பிரதமர், சோத்திர ஜனாதிபதி, சோத்திரம். ஆமாம், இன்றைக்கி சொல்லப்போனால் நம்ம தமிழக முதல்வர், ஆமாம், சோத்திரம், மந்திரிமார்கள்லாம் அவங்க யார்? ராஜாக்கள் லிஸ்ட்டில் வருவாங்க. சரி, அடுத்து அதிகாரிகள். அடுத்து யாரா? அதிகாரமுள்ள யாருன்னா அதிகாரிகள். அவர்களுக்காக ஜெபிக்கணும். மற்றும் இப்போ எவ்வளோ அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, சின்ன அதிகாரிகள் இருக்கிறாங்க, IPS, IAS, IFS, இப்படிலாம் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள அதிகாரிகள் அவங்கெல்லாம். அடுத்து கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் வரைக்கும் இருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்காக என்ன செய்யணுமா? அப்படியே செய்யணும்னா ஜெபிக்கணும்னு அர்த்தம். ஜெபிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, நல்லது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20 வசனம் 21ஆம் வசனம். அதான் நம்ம வாசித்த அந்த வேத பகுதி. நல்ல கவனிங்க. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமோ சுய தோற்றமான பொருளை உடையதாக இருக்காது என்று நீங்கள் முந்தி அறியணும். முதல்ல அறிய வேண்டியது. இப்போ முதலாக எது அறியணும் அப்படின்றதான் பார்த்துக்கிட்டு வரோம். எதை செய்யணும், முதல்ல எதை செய்யணும், எதை நம்ம சோத்திரம் கை கொள்ளணும், இப்படின்றதான் நம்ம பார்த்துட்டு வருகிறோம். வேதத்தில் எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையராய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது. பாருங்க, நம்முடைய வேதத்தில் உள்ள சோத்திர வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்டது சொல்லுங்க பார்ப்போம். எல்லா தீர்க்க தரிசனம் நிறைந்த வார்த்தை. அல்லேலூயா. சோத்திரம். எல்லாம் சோத்திரம். கையில் இந்த பைபிளை உயர்த்தி ஆண்டவரே தீர்க்க தரிசனமான எல்லா ஜீவனுள்ள வார்த்தையை எனக்கு தந்ததுக்காக சோத்திரம் சொல்லுங்க. வேதத்தை உயர்த்தி தீர்க்க தரிசனமான வார்த்தை உள்ள தேவனே, உடைய வார்த்தையை எனக்கு தந்ததுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஆகவே நான் இந்த தீர்க்க தரிசனம் கேட்க எங்கேயும் ஓட மாட்டேன் ஆண்டவரே. யாரும் ஓடுறவங்க இருக்கிறீங்களா? சோத்திரம்.
உனக்கு நல்ல காலம் பிறக்கும், உனக்கு நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லி குடுகுடுப்புக்காரன் சோத்திரம் இது அடிக்கிற மாதிரி சில ஆட்கள்லாம் எழுப்பாங்க. உனக்கு அது நடக்க போகுது, இது நடக்க போகுது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தில் எல்லாமே எழுதி வச்சிருக்காரு நமக்கு. அல்லேலூயா. சோத்திரத்துக்கு முன்னாடி யாராவது சொல்லியிருப்பாங்க, அங்கே அந்த அந்த அம்மாட்ட போவோம் அல்லது அந்த ஐயாட்ட போவோம், அவர் புட்டு வைப்பார். என்னது சொல்லுவாங்க, சொல்கிறது அவர் உங்களை புட்டு வச்சிருவார் அப்படின்ட்டு. ஆமாம், சோத்திரம். அவர் உங்களுடைய காணிக்கையை கறக்கிறதுக்காக அவர் புட்டு என்ன செஞ்சுவார்? ஆமாம், உங்களுடைய காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டு கறந்துடுவார். வேண்டாம் இதெல்லாம். வேதத்தை நல்லா வாசிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டான ஊழியக்காரங்கள் சொல்லுகிற சத்தியங்களை நல்லா போதிக்கிற சத்தியங்களை கேட்டு இதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரியாது, ஏன்னா கர்த்தருடைய சபையில் இருக்கிறீங்க நீங்கள். சோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை தான் அநேகரை பார்க்குறோம். சோத்திரம் வேறு அங்கிட்டு கிட்ட அலையாதீங்க. அங்கே பிரசங்கத்தை கேட்க போகிறேன், அந்த அவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு தீர்க்கதரிசி, அம்மா சோத்திரங்கள்ட்ட போனோம்னா, ஏன் நீ வேதத்தை வாசித்தா ஜெபித்தா பேச போகிறாரு, உங்க கூட பேசுகிறாருங்களே ஆண்டவர். பேசுகிற தெய்வத்தை தான் நாங்களாம் யாரும் தேடிட்டு போகலையே. சோத்திரம். தொடக்கத்தில் விசுவாசியாக இருக்கும்போது எங்களுக்கு கர்த்தரை பற்றியே தெரியாது. அவிசுவாசியாக இருந்த சமயத்தில் அப்போ சில ஜெபிக்கிற இடத்துலன்னு சொல்லிட்டு போனாங்க. அது ஒரு அம்மா தீர்க்க தரிசனம் சொல்கிறோம். அம்மா சோத்திரம் இன்றைக்கி இருக்கிறாங்க அந்த அம்மா. நாங்கள் போகிறதில்ல அதோடு. சோத்திரம். அந்த தொடக்கத்தில் அந்த அம்மா இப்போ சபையை பின்னாடி ஆரம்பித்தாங்க. அந்த சபைக்கெல்லாம் நான் போகல. எங்களுக்குன்னு கர்த்தரை காமிச்ச ஒரு சபைக்கு போய் சோத்திரம் அங்கே ஞானஸ்தானம் எடுத்து அந்த சபையில் உண்மையாக ஐக்கியமாக இருந்தோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா வேதத்தை வாசித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசும். என்ன சொல்லணும்? வேதத்தின் மூலமாக என்னோடு கூட என்ன செய்யும்? பேசும் ஆண்டவரே அப்படின்னா பேச போகிறாரு. தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் கூட எழுதி கொடுத்துட்டாரு கையில். இதுக்காண்டி தீர்க்க தரிசனம் கேட்டு அங்கங்கே ஓட வேண்டியதில்லை. தீர்க்க தரிசனம் கேட்க ஓடுற ஆளுங்க யார் தெரியுமா? ஜெபிக்காத ஆளுக்க, வேதத்தை வாசிக்காத ஆட்கள் தான் போகுது. நம்முடைய சபையில் அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல சத்தியத்தை கேட்குறீங்க, வேதம் கையில் கொடுத்துட்டாரு. வேதத்தை தினமும் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, சபையில் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. போதுமானது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துக்குள்ள வளரணும். அல்லேலூயா. அப்போ குழந்தைகளை போகல அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. சோத்திரம். ஆமாம், இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு ஒரு ஊழியக்காரர் என்னை திட்டினாருங்க. சோத்திரம். அந்த பையனை குறித்து எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை சொன்னேன். நல்ல பதியை தான் எனக்கு முன்னாடி காணப்பட்டான். ஆனால் அந்த ஒரு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசனம் சொல்கிற ஒரு சோத்திரம் ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டே இருந்திருக்கிறான். எதுக்கு தீர்க்க தரிசனம் கேட்குறது தான்? அங்கே ஜபங்கள்லாம் நடத்துவாங்க போல் தெரியுது. இங்கே பாரு சில பேருக்கு நமக்கு தெரியாமல் போச்சு எனக்கு இதெல்லாம். சோத்திரம். அவர் சோத்திரம். நீங்கள் உங்கள் பேச்சை நம்பி தானே என் மகளை, ஆவிக்குரிய மகளை நான் அந்த பையனுக்கு சம்மதம் கல்யாணத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், நான் சம்மதித்தேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா பாஸ்டர்? நான் பையன் நல்ல பையன் தான் பாஸ்டர். பையன் அப்போ அவன் நைட்டு மகளும் அங்கே போய் கிடக்கிறானே பாஸ்டர், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான்னு என்கிட்ட திருப்பி கேட்குறாருங்க. நைட்டு மகளும் அங்கே கிடந்துக்கிட்டு இருந்துருக்கிறான். அவங்க வீட்டுக்கு ஒழுங்காக போக மாட்டேன்றானே. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது உண்மையே தெரியாது பாஸ்டர். எனக்கு சபையில் நல்ல ஒரு விசுவாசியாக இருந்த பையன், அவங்க அப்பா அம்மாலாம் நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தவங்க. அது பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை வருது பாருங்கள். நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனம் கேட்க போனதுனால என்ன அவர் அடிக்காத குறைய அவர் பேசினார். அந்த ஊழியக்காரர் அப்படியே அமைதியாக, சாரி பாஸ்டர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், நான் கர்த்தருக்குள் உண்மையாக சொல்கிறேன் பாஸ்டர், அவன் சபையில் உண்மையாக தான் இருந்தான். நான் சோத்திரம். அவங்க அப்பா அம்மாலாம் ஒரு நல்ல என் பிள்ளை அவங்க பிள்ளையை கொடுத்து நல்ல சாட்சி சொன்னாங்க பாஸ்டர். இவன் இப்படிலாம் போய் விழுந்து கிடப்ப நைட்டு மகளும் அங்கே கிடக்கிறான் நம்மளை பாஸ்டர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அவங்க மனைவி சொல்லியிருக்குது. மனைவி அந்த சபையோட விசுவாசி சொல்லியிருக்குது. உண்மை சொல்லிடும்ல, தெரிஞ்சு போகும்ல. இப்படி உங்களை சிக்க வச்சுருவாங்க. ஆமாம், அங்கெங்கே தீர்க்க தரிசனம் கொண்டு போனீங்கன்னா உங்களை சிக்க வச்சு சோத்திரம் உங்களை ஒரு வழி ஆக்கிடுவாங்க. குடும்பத்தை பிரிச்சுற ஆளுகள்லாம் உண்டு. சபையை விட்டு ஓடி போயிட்டாங்க கடைசி அந்த பையன், அந்த குடும்பம். அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் விருப்பம் இல்லை. சோத்திரம். அது ஒரு சில பிரச்சனைகளால் வந்தது. 2 விசுவாசி குடும்பங்களில் வந்த பிரச்சனை. அதை சபையில் இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு புத்திமதி சொல்ல வந்தால் ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு கலைச்சிட்டு கொண்டு போனாங்க. சோத்திரம். ஒரு கூட்டம். இதெல்லாம் எவ்வளோ வேதனை தெரியுமா ஊழியக்காரங்களுக்கு? எதுவும் நல்லதும் சொல்ல முடியல, சத்தியத்தை ஆனால் இப்போ சொல்லித்தாங்கன்னு வேறு வழி இல்லை. சோத்திரம். அதுதான் சொல்கிறேன் நான், தயவுசெய்து சொல்கிறேன். சோத்திரம். எங்கே உங்களுக்கு போதும்
கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரங்க போதும், சத்தியத்தை பேசுகிறோம். வீட்டில் என்ன பண்ணுங்க, நல்ல வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து அங்கங்கே போகாதீங்க. கிறிஸ்துவ ஜீவியத்தில் நீங்கள் உறுதியாக பலப்பட்டு நில்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஒரு 2 தடவை என்கிட்ட பேசினார் அந்த மாதிரி. சோதரம் 2 தடவை நான் தான் சொன்னேன், பாஸ்டர் ஏன்னா அவர் நல்ல பிள்ளையா, ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா, என் பிள்ளையா நான் ஆவிக்குரிய பிள்ளையா வளர்த்து நான் உங்கள் சபை பையனுக்கு கொடுத்தனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டார். பெத்த பிள்ளைய பேசுகிற மாதிரி அவர் பேசினார். சரி பாஸ்டர், உங்களுடைய ஆதங்கம் நான் புரியுது. ஆனால் அப்படி அந்த பையன் கர்த்தரை அறிவார் பாஸ்டர். நான் அறிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தானே தவிர, அவன் இரவும் பகலும் அங்கெல்லாம் போய் கிடக்கிறான். வேலைக்கு போய் அவர் போகிறான், போயிட்டு வந்து அங்கே தான் இருக்கிறான். அப்புறம் நினச்சா வீட்டுக்கு வருவான், இல்லாட்டி அப்படியே வேலைக்கு போயிடுவானா. எப்படி ஆள் பற்றிக்கல? அப்படி ஆள்லாம் ஒருத்தர் இருக்காதீங்க சபையில். பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ ஆமாங்கிட்ட அலையாதீங்க. சோத்திரம். குறி கேட்க அலையக்கூடாது. இது ஒரு ஆவிக்குரிய குறி கேட்குதல் இதெல்லாம். சோத்திரம். சபை எப்படி பாதிக்கப்படுது தெரியுமா உங்களுக்கு? நடந்த உண்மைங்க அது. சரி ரைட்டு, இதெல்லாம் என்ன செய்கிறது பாருங்கள். அபாண்டமாக குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டியிருந்து அவர் ஊழியக்காரர் என்ன நினச்சாரு, அவர் நம்பி நானும் சொன்னேன், நல்ல பையன் பாஸ்டர், நல்ல குடும்பம் தான் அப்படின்னு கேட்க. எப்படி பையன் எப்படி பொண்ணு அவங்க சபை, பையன் நம்ம சபை, கேட்பாரா இல்லையா? பையன் எப்படி, குடும்பம் எப்படின்னு கேட்பாரா இல்லையா? கேட்டாங்க. உண்மையை நான் சொன்னேன். ஆனால் இவன் நைட்டு மகளும் இப்படி போய் அங்கே போய் கிடக்கிறான்றது அவங்க அப்பாவும் சொல்லவோ அவங்க அம்மாவும் சொல்லலை. எங்களுக்கு எப்படி தெரியும்? கடைசியில் அவளை ஆதங்கப்பட்டார், வேதனைப்பட்டார். என்ன பாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, மோசம் பண்ணிட்டீங்க, மோசம் பண்ண மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப வேதனையாகி போச்சு. ஏன் இப்படி பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாரு அந்த ஊழியக்காரரை. சரி ரைட்டு, கர்த்தர் சோதனை இதெல்லாம் பாருங்கள். பல விதமான காரியம் ஒரு பாதிப்போடு நாங்கள் கடந்து வந்ததுனால தான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது. ஆகவே கர்த்தர் சோதரம் நல்லா வாசிங்க. 20 மறுபடியும் வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க. 21ஆம் வசனத்தை வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமோ ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்காக சொல்லப்பட்டதல்ல, எல்லாருக்காகவும் சொல்லப்பட்டது. தனிப்பட்ட ஒருத்தருக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் வார்த்தைகளில் உலகம் முழுவதும் சகல மனுஷனுக்கும் தேவையான வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ளணும். இதை முதல்ல அறிஞ்சு கொள்ளுங்க. அடுத்த 2வது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் எப்படி உண்டாகலை, நல்லா தெரிஞ்சுக்கணும். மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகல. இந்த வேத வசனன்றது, இந்த பைபிள்ன்றது மனுஷருடைய சித்தத்தினால் எழுதப்பட்டதல்ல, உண்டானதல்ல. நல்ல கவனிங்க. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் என்ன செஞ்சாங்க? பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு என்ன செஞ்சாங்க? பேசினாங்க. அது எழுதப்பட்டது ஆவியானவருடைய துணையோடு கூட. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த வேதத்தை நல்லா முக்கியத்துவப்படுத்துவீங்களா? வேதத்தை வாசிப்பீங்களா? சோத்திரம். இங்கே ஆமாம் இதெல்லாம் தான் போடுவோம், அப்புறம் நாங்கள் வழக்கமாக பண்ணுற வேலையை தான் பண்ணுவோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீ வரக்கூடிய நாட்களில் நான் என்ன பண்ணுவேன், பெற்றோரை பற்றி பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், பிள்ளைகளை பற்றி பெற்றோர்கிட்ட கேட்பேன். அதெல்லாம் உரிமை இருக்கா? உரிமை இருக்குது எங்களுக்கு. இப்போ மகள்கிட்ட கேட்பேன், அவங்க அம்மா பாட்டி பைபிளை வாசிக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, இங்கே கேட்பேன். அங்கே என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா இப்போ இப்போ சிஸ்டர் கோச்சிக்கூடாது, பொதுவாக நான் சொல்கிறேன். அந்தளவுக்கு வச்சுக்கொள்ளக்கூடாது நீங்கள். என்ன கேட்பேன், உங்கள் பிள்ளைங்க இப்போ பைபிள் வாசிக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுறாங்க, நல்லது தானே கேட்க போகிறேன், தப்பானதை கேட்க போகிறேன்? அப்படி கேட்பேன். உதாரணத்துக்கு இந்த பிள்ளைகளை சொன்னேன், இந்த பிள்ளைகளை ஜெபிக்கிற பிள்ளைகளை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், பாட்டியெல்லாம் நல்ல விசுவாசம் உள்ள பாட்டி. ஆமாம், சோத்திரம். தீமோத்தி பாட்டியை போல். ஆமாம், சோத்திரம். அம்மா அது மாதிரி தாயும் நல்ல விசுவாசம் உள்ள தாய், எல்லாம் நல்ல குடும்பத்தில் முதல்ல ரசிக்கப்பட்டவங்க, பிள்ளைகள் ரசிப்பின் பாதையில் வந்திருக்கிறாங்க. ஆமாம், அது நான் இந்த பிள்ளைகள் சொல்கிறதுனால இவங்க ஏதோ குறையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி தப்பாக நினச்சிடக்கூடாது. முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்கல்ல, அதனால இவங்களை எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த மகளை கூட சொல்லியிருக்கிறேன். சரி, அதனால் இவங்க தான் இது இல்லை எனக்கு தெரியும் சொல்கிறேன். அதில் எங்களுக்கு உரிமை இருக்குது. அவங்க அப்பா அம்மா ஜெபிக்கிறவங்களா அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்கலாம். பெற்றோர்கிட்ட கேட்கலாம், உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களா, வேத வாசிக்கிறாங்களா? இப்போ கேட்க உரிமை இருக்கா இல்லையா? திடீர்னு கேட்பேன். அதனால் நல்லா என்ன பண்ணணும், ஆமாம், தினமும் வேத வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்துருங்க, ஜெபம் பண்ணி முடிப்பலாம்.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்கள் முதலாவது செய்ய வேண்டியவைகளை ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டியவை நான் செய்ய கிருபை தாங்கப்பா. வாய் திறந்து சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் எந்திரிங்க சுறுசுறுப்பா. சோத்திரம் சோத்திரம் நல்லா வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. முதலாவது தேட வேண்டியது என்னது? தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நீதியை தேட நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 15:1-4 பிரதானமாக ஒப்புவிக்க வேண்டியது ஆண்டவரே இயேசுவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து சோத்திரம் அறிய வேண்டியதும் ஒப்புவிக்க வேண்டியதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அறிந்து மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது உண்டு. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:6 பலனில் முந்தி பங்கடைய வேண்டியவர்கள் யாரென்றால் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவர்கள். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறவர்களோ, தேவனுக்காக சோத்திரம் செயல்படுகிறவர்களோ, அவர் நிச்சயமாக நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் நீங்க பலனை பெறுவீங்க. கர்த்தர் தேவனுக்காகவும் செயல்படுங்க. உங்க குடும்பத்துக்காகவும் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. கர்த்தருக்காகவும் பிரயாசப்படுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சோதர சபையின் காரியங்களிலும் அதே சமயத்தில் மற்ற சமயம் சுவிசேஷம் அறிவிக்க ட்ராக்ஸ் கொடுக்கறதுல இதெல்லாம் நீங்க பலனை சோதர கர்த்தருடைய கர்த்தருக்காக வசனத்தை விதைக்கிற காரியங்களில் கர்த்தர் சோதர ரட்சிப்பை ஜனங்கள் பெறுவதற்கு இந்த காரியங்களில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் மத்தேயு 5:23-24 காணிக்கை செலுத்தும் முன்பு செய்ய வேண்டியது என்னவென்றால் சகோதரனோடு சகோதரியோடு கணவனோடு மனைவியோடு கர்த்தர் பெற்றோரோடு பிள்ளைகளோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா. ஒப்புரவாகி நீங்க காணிக்கை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஒப்புரவாய் என் குடும்பத்தில் ஒருவர் கூட கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மனைவியோடு கணவனோடு கூட மனைவியோ பெற்றோரோடு பிள்ளைகளோடு பெற்றோர்களோ நீங்க எப்படி இருக்கக்கூடாது? சோத்திரம் மனத்தாங்களா இருக்கக்கூடாது. சோத்திரம் நீங்க அப்படி தாங்களா இருந்து நீங்க காணிக்க செலுத்துவது முக்கியமல்ல. சோத்திரம் நீங்க அவங்களோட சமாதானமாகி அதே போல சபையில் யாருக்கோடும் கூட நீங்க மனத்தாங்களா இருக்கக்கூடாது. சோத்திரம் சோத்திரம் நீங்க எல்லாரோடு கூட சமாதானமாக இருந்து நீங்கள் காணிக்கை செலுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. மத்தேயு 23:25-26 வாழ்க்கையில முன்பு சுத்தமாக்கப்பட வேண்டியது என்னவென்றால் பாத்திரத்தின் உட்புறமாகிய உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்படணும். உள்ளான மனுஷன் பரிசுத்தமாக இருக்கணும். வெளி பரிசுத்தமா சோத்திரம் சுத்தம் அவசியம்தான். உங்களோட உடலை சரீரமாக சுத்தமாக வைத்துக் கொள்கிறது அவசியம்தான். அதை காட்டிலும் முக்கியமா உங்களுடைய ஆவி ஆத்மா பரிசுத்தப்படணும். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்படணும். அல்லேலூயா. ஆகவே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வாய் திறந்து வாயை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆண்டவரே என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. கரைத்தரை பிள்ளையற்ற மைமேல சபையாய் மாற்றுங்க ஆண்டவரே. மனவாட்டி சபையாய் நல்ல வாய் திறந்து வாலிப மகளே வாய் திறந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. சகோதர சகோதரிகள் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். முன்பு எடுத்து போட வேண்டியவள் என்னவென்றால் நம் கண்ணில் உள்ள உத்தரமாகிய நம்மிடத்தில் உள்ள குறைகளை முதல்ல எடுத்து போடுங்க. மற்றவர்களுடைய குறைகளை முக்கியமா பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. அவர்கள் குறைகளால் காணப்படுவார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை சரி பண்ணுவார். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். 2 கொரிந்தியர் 8:5 முன்பு ஒப்பு கொடுக்க வேண்டியவைகள் விசுவாசிக்கு முன்பு கர்த்தருக்கு முன்பு முதல்ல அவங்களை ஒப்பு கொடுங்க, பின்பு ஊழியருக்கு ஒப்பு கொடுங்கன்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சோதரர் 1 தீமோத்தேயு 2:1-2 முன்பு ஜெபிக்க வேண்டியது பிரதானமாய் சொல்லுகிற புத்தி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜபிக்க வேண்டியது. விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் மன்றாட்டுகளையும் கர்த்தர் சோத்திரங்களை ஏறெடுக்க கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 2 பேதுரு 1:20-21 முந்தைய அறிய வேண்டியது தீர்க்க தரிசனம். தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு பேசி வேதத்தில் எழுதப்பட்டது என்பதை அறிந்து கர்த்தர் வேதத்தில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் சோத்திரம் ஆங்காங்கு சோத்திரமைய தீர்க்க தரிசனம் கேட்க குறி சொல்லுகிற ஆவியை குறி சொல்லுகிறது போல அங்கங்க சோத்திரம் கேட்க முடியாது உலகத்தார் போகிறது போல நீங்களும் போகாதபடிக்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் போகக்கூடாதபடிக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் தினமும் வேதத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தர் வேதத்தின் மூலமாக தீர்க்க தரிசனமாக கர்த்தர் தினமும் பேசுகிற தேவன். அல்லேலூயா. எப்பொழுதுதான் நம்ம கர்த்தர் சோத்திரம் நம்ம வேதத்தை வாசிக்கிறோமோ தேவனுடைய வாக்கு தத்தங்களும் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களும் தேவனுடைய ஆலோசனைகளும் தேவனுடைய புத்திமதிகளும் கர்த்தர் சோத்திரம் உண்டா நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா. சோத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிற நோக்கம் சோத்திரம் ஆறுதல், புத்தி, எச்சரிப்பு.
சோத்திரம். அந்த 3 இருந்தால் தான் அது தீர்க்க தரிசனம். இன்னைக்கு பொதுவாக ஆறுதல் மாதிரி காரியங்கள் தான் நிறைய சொல்லப்படுகிறது, தவிர புத்திமதியோ எச்சரிப்போ சொல்லப்படுகிறது இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் முழுமை அடையாது என்பதை அறிந்து கொள்ளணும். கர்த்தர் வேதத்தில் எல்லாம் இருக்குது. சோத்திர எச்சரிப்பு, புத்திமதியை, தேர்தல், ஆறுதல், கர்த்தர் ஆசீர்வாதம், வாக்குத்தத்தம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இந்த வேதத்தை நல்ல நேசிங்க, வாசிங்க, இதன்படி நடங்க, ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, சோதரம் ஆண்டவரே, இந்த நாள் தேவ ஜனங்கள் ஆகிய நான் ஊழியர்களும் குடும்பங்களும் பிள்ளைகளும் சந்ததிகளும் விசுவாசிகளும் குடும்பத்தும் பிள்ளைகளும் சந்ததிகளும் முதலாவது செய்ய வேண்டியவர்களை இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம். இதன்படி நடக்க கர்த்தர் ஊழியக்கார எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் விசுவாசிகள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளுக்கும் நீர் கிருபை செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழியை நடத்துங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய கைகள் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஊழியக்கார எங்கள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை தனித்தனியாய் ஆசீர்வாதத்தை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசுவாசி குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை தனித்தனியாய் பேருபராய் குடும்பமாய் சந்ததியை ஆசீர்வாதத்தை வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கொட்டைகளாய் மறைத்து அக்கினிமையில வேலெடுத்து தூதர் பணிகொண்ட கால் வைத்து எல்லா ஆபத்து, நாசம், மோசங்கள் ஒன்று வராதபடிக்கு எல்லா எரிச்சல் ஆவியிலும், பொறாமையில் ஆவியிலும், வன்கணியில் ஆவியிலும் கட்டுகிறோம், கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். எல்லா இடையோடு தடைகளை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி சுதந்திரமாக நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தது போல அவருடைய ஸ்தலத்துக்கு சுதந்திரமாக கொண்டு போய் சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். முதல் ஆராதனை ஆசிரித்து தந்த தேவன், இரண்டாவது ஆராதனை ஆசிரித்து தர முடியாது ஜெபிக்கிறோம். வருகிறவரெல்லாம் தடையை நீக்கி கொண்டு வாங்க. ஒவ்வொரு ஆராதனையிலும் புதிய ஜனங்களோடும் கூட நாங்கள் ஆராதிக்க, விசுவாசிகளோடு புதிய ஜனங்களோடு நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்து நடத்துங்க. ஆண்டவரே, ஆகஸ்ட் இந்த மாதம் 27, 28, 29 புதன், வியாழன், வெள்ளி முழங்கால் யுத்தம் ஜெப பயிற்சி முகாமுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திர விசேஷமாக ஆண்டவரே சோத்திர லீவ் எடுத்தனாலும் கர்த்தாவே சோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த 3 நாள் விசேஷித்த அந்த ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவரே ஜெப எங்கள் காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நீ கிருபை செய்து நடத்துங்க. ஆண்டவரே, இதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க, பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்துங்க. ஜெபங்களும் முதல் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்க நல்ல பிதாவே.